அத்தியாயம் 1. எண்ணம் போல வாழ்க்கை. அந்த எண்ணங்கள் தான் நீங்க. நீங்க உங்க வாழ்க்கையில என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எண்ணங்களே உங்களை அதுவாவே மாத்திடும். இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படையான தத்துவமும் இதுதான். உங்க எண்ணத்தோட அசைக்க முடியாத சக்தியும் இதுதான். அப்படி இந்த பிரபஞ்சத்துக்கும் மனுஷனோட எண்ணத்துக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிக்கிறீங்களா? எப்படி நம்மளோட எண்ணங்களும் இயற்கையும் இந்த பிரபஞ்சமும் ஒண்ணுக்கொன்னு பின்னி பிணைஞ்சு இருக்குன்னு, இதனால நம்ம வாழ்க்கை ஓட்டம் என்ன ஓட்டத்துக்கு ஏத்த மாதிரி மாறுதுன்னு கொஞ்சம் விரிவா இந்த ஆடியோ சீரீஸ்ல பார்க்கலாம் வாங்க. கேட்டுட்டு இருக்கிறது தி சீக்ரெட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். வாசிப்பது நான் உங்க மீனா கணேசன். பொதுவா பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு அணுவுல இருந்து தான் உருவாச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த இயற்கை எதெல்லாம் உணர்ந்துச்சோ அதுதான் இன்னைக்கு இருக்கிற பிரபஞ்சம். அப்படி இந்த இயற்கை உணர்ந்த எல்லாமே பிரபஞ்ச அணுவுல தான் கட்டமைஞ்சு இருக்கு. இததான் பிரபஞ்சத்தோட அறிவாற்றல்னு சொல்லப்படுது. இந்த பிரபஞ்ச அறிவாற்றலோட படிப்படியான அடுத்த கட்ட வளர்ச்சி தான் மனுஷனோட மனசுன்னு அறியப்படுது. இப்படி பிரபஞ்சமும் மனுஷனோட மனசும் ஒரே நேர்கோட்டுல ஒத்தி போறதுனால இந்த இயற்கை எதை உணருதோ அத நம்மளாலையும் உணர முடியுது. அப்படி நாம உணர்ந்த விஷயத்த நம்ம மனசும் உணருது. அத ஒரு காட்சியா வடிவமைக்குது. எண்ணங்களால உண்டான காட்சிக்கு அதிக கவனம் குவியறதுனால அந்த எண்ணத்துக்கு அதீத சக்தி பாயுது. அப்படி அதிக கவனமும் சக்தியும் இருக்கிற எண்ணம் செயலா மாறுது. அந்த செயல் நல்லதா இருக்கிறதும் நல்லதா இல்லாம இருக்கிறதும் அவங்க என்ன ஓட்டத்தை பொறுத்தே இருக்கும். அதனாலதான் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி எண்ணம் போலதான் வாழ்க்கைன்னு சொல்றத தெய்வ புலவர் திருவள்ளுவர் கூட அவருடைய திருக்குறள் மூலமா ரொம்ப அழகா சொல்லிருக்காரு. எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின். அதாவது ஒரு விஷயத்த செய்யணும்னு யோசிக்கிறவரு அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஏத்த மன உறுதியோட இருந்தாருன்னா அவர் அடைய நினைக்கிற எல்லாமே அவரோட எண்ணத்தை போலவே அடைஞ்சிருவாரு. இந்த திருக்குறளுக்கு ரொம்ப நல்ல ஒரு உதாரணம் சொல்லணும்னா நம்ம ஏவுகணை நாயகன் அக்னி சிறகுகளையே தன்னுடைய வாழ்க்கையோட வெற்றி சிறகுகளா மாத்தி இன்னைக்கு இந்தியாவை உலக அரங்குல தலை நிமிர செஞ்ச முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்க்கையை சொல்லலாம். சின்ன வயசுல இருந்தே அவருடைய விருப்பம் ஆசை எல்லாமே வானத்துல ராக்கெட்டை பறக்க விடணும் அப்படிங்கறதுதான். ஒரு சின்ன பையனுக்கு இப்படி ஒரு ஆசையா அப்படின்னு அவர் கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு வியப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம். அதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேட்டவங்களுக்கெல்லாம் அவர் ஒரு சிரிப்போடவும் அசைக்க முடியாத நம்பிக்கையோடையும் இந்த உலகத்துல எல்லாமே சாத்தியம் அப்படின்னு அதுக்கான பாதையை கண்டுபிடிச்சு அதுலயே தன்னுடைய ஒட்டுமொத்த கவனத்தையும் உழைப்பையும் செலுத்தி விடாமுயற்சியோட யாரெல்லாம் பயணிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இது சாத்தியம் தான் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அதை நடத்தியும் காட்டினவர் தான் நம்ம டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். டாக்டர் அப்துல் கலாம் மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்துல யாரெல்லாம் அவங்க பாதைய சரியா கண்டுபிடிச்சு அதுலயே கவனம் செலுத்தி அவங்களுடைய லட்சியத்தை அடையிறாங்களோ அவங்க எல்லாருமே வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சவங்க தான். பொதுவா சொல்லுவாங்க இந்த பிரபஞ்சம் அப்படிங்கறது உங்களோட அலாவுதீன் பூதம்னு. அத நீங்க கட்டுப்படுத்தவும் முடியும், ஆணையிடவும் முடியும். அப்படி இந்த பிரபஞ்சத்தை ஆணையிட்டு நீங்க விரும்பினதை எல்லாமே நீங்க அடைய முடியும். உங்களுக்குன்னு என்ன வேணும் அப்படிங்கறத முதல்ல நீங்க உணருங்க. நீங்க அடைஞ்சே ஆகணும்னு கேளுங்க. அதையே முழுசா நம்புங்க. நிச்சயமா அது உங்களுக்கு கிடைக்கும். அப்படிதாங்க நம்ம உள்ளுணர்வு சொல்றத நாம ஆழமா நம்பணும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம என்னால நிச்சயமா இதை செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கைய வளர்த்துக்கணும். அப்படி யாரெல்லாம் நம்பிக்கையோட அவங்க பாதையை தேர்ந்தெடுத்து அதுல அவங்களுடைய ஒட்டுமொத்த கடின உழைப்பையும் போடுறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா வெற்றி கிடைக்கும். இன்னும் இதை கொஞ்சம் சுலபமா சொல்லணும்னா நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேற ஒரு ஐடியாவை வச்சிருக்கணும். அந்த ஐடியா மேலேயே உங்களுடைய முழு கவனமும் இருக்கணும். அதுல மட்டுமே உங்களுடைய கடின உழைப்பை போடணும். இது நிச்சயமா உங்களை வெற்றி அடைய வைக்கும். இப்படி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கை சாதனைகள் மூலமா நிரூபிச்சவங்க நிறைய பேரு நம்ம வாழ்க்கையில நாம பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி அவங்களுடைய வெற்றிகளை சாத்தியமாக்கின இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றலையும் சக்தியையும் பத்திதான் இனி வரப்போற அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். இப்ப வாங்க நாம அடுத்த எபிசோடுக்கு போலாம். அத்தியாயம் 2. அமைதியாக இருக்கும் மனதிடம் மொத்த பிரபஞ்சமும் சரணடைந்து விடும். இது ஜூயங் ஜோ அப்படின்னு சொல்லப்படுற 4ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மதிப்புமிக்க சீன தத்துவ ஞானியோட வார்த்தைகள். நீங்க என்னைக்காவது இதை கண்டிப்பா செஞ்சிருப்பீங்க, உணர்ந்தும் இருப்பீங்க. அதாவது உங்களோட மனசு எதை பத்தியும் யோசிக்காம யார பத்தியும் நினைக்காம சத்தமா இல்லாம இருக்கிற சூழல்ல இருக்கிறப்போ எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, ஒரு விடையில்லா கேள்வி உங்க முன்னாடி இருக்கு. இந்த மாதிரியான சமயத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? பெரிய பெரிய எழுத்தாளர்கள், பாடலாசிரியர்கள், பெரிய சிந்தனையாளர்கள் எல்லாம் சில சமயம் தனிமைய அதிகமா விரும்புறதுக்கான காரணம் என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஒன்னும் இல்லங்க, நம்ம கூடவே இருக்கிற நம்ம நண்பர்கள், ஏன் சில சமயம் நாமளே கூட எல்லார் கூடவும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருந்திருப்போம். எதை பத்தியோ இல்ல எங்கேயாவது போறத பத்தியோ பேசிக்கிட்டு திட்டம் போட்டுக்கிட்டு இருப்போம். ஆனா ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது. திடீர்னு மச்சான் இருடா வாஷ்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு வந்த உடனே ஒரு சிறந்த திட்டத்தையோ இல்ல விடையில்லா அந்த கேள்விக்கான பதிலையோ இல்ல பதில் கிடைக்கிறதுக்கான வழியையோ உடனே சொல்லிருப்போம் இல்லையா?
அதுக்கப்புறம் நாம தனியா எழுந்து போனதை பத்தி யோசிக்கவே மாட்டோம். அடுத்தடுத்த வேலையை பார்த்து ஓட ஆரம்பிச்சிருவோம். ஆனா ஒரே இடத்துல அத்தனை பேர் கூட சேர்ந்து விவாதிச்சுட்டோ இல்ல பேசிக்கிட்டோ இருக்கிறப்போ கிடைக்காத அந்த பதில், நாம அந்த இடத்துல இருந்து விலகி வேற ஒரு சூழலுக்கு போனதுக்கு அப்புறமா உடனே நம்மளுடைய கேள்விக்கு பதில் எப்படி கிடைச்சது? அதுதாங்க தனிமையோட சக்தி. இந்த பிரபஞ்சம் நம்மள பாத்துக்கிட்டே தான் இருக்கு, நம்ம கூடவே தான் இயங்கிக்கிட்டே இருக்கு, நம்மள இயக்கிக்கிட்டே இருக்கு. இது எப்படி சாத்தியம்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருமே ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்போ ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு யோசனை சொல்றப்போ எல்லாமே எல்லாருக்குமே ஒத்து வராது. நாம சொல்ல வேண்டிய கருத்துமே கூட சரியா சொல்ல முடிஞ்சிருக்காது. ஏன்னா சரியா நம்மளால யோசிக்க முடிஞ்சிருக்காது. அதுவே அந்த இடத்துல இருந்து வேற இடமோ இல்ல வேற சூழலோ அமையறப்போ கண்டிப்பா அந்த கேள்விக்கான பதில இந்த இயற்கை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் நம்ம கேட்கறத கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். அதுக்கான சூழலை நாம அமைக்கணும். இதை இன்னும் கொஞ்சம் சுலபமா புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு நிகழ்வோட சேர்த்து பார்க்கலாம். நம்ம எல்லாரும் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்படி பயணம் பண்றப்போ எல்லாருக்கும் ஏகப்பட்ட அனுபவங்கள் கிடைச்சிருக்கும். சிலது மறக்க முடியாத பயணமா கூட இருக்கும். அப்படி டிராவல் பண்றப்போ நிறைய பேரு கூட சேர்ந்து உட்கார்ந்துருப்பாங்க, சத்தமா பேசிக்கிட்டே வருவாங்க, சின்ன பசங்க விளையாடிட்டு இருப்பாங்க, குழந்தைங்க அழற சத்தம் இருக்கும், வயசானவங்க அவங்களுடைய அனுபவங்களை சொல்லிக்கிட்டு வருவாங்க, ட்ரெயின்ல டீ காஃபி வித்துக்கிட்டு வருவாங்க, ஒரே சத்தமா இருக்கும். இன்னும் ஜன்னலோரம் உட்கார்ந்திருந்தா வெளியில இருந்து வர காத்தோட சத்தமும் இன்னும் அதிகமாவே இருக்கும். நாம கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளுடைய போனை எடுத்து பார்த்தா 2-3 மிஸ்டு கால்ஸ் இருக்கும். நமக்கு போன் சத்தம் கேட்டிருக்காது. ஏன்னா போன் ரிங்டோனை விட வெளியில இருக்கிற சத்தம் அதிகமா இருக்கிறதுனால நாம போன் காலை தவற விட்டுருப்போம். ஆனா அதுவே நாம தனியா கார்ல போய்கிட்டு இருக்கிறப்போ ஒரே ரிங்ல போன் எடுத்து பேசிடுவோம். அது ஏதோ சாதாரணமான விஷயமா நமக்கு தெரியலாம். ஆனா இதுல ஒரு ஈர்ப்பு சக்திக்கான உதாரணத்தை பார்க்கலாம். அதாவது ஒரு விஷயத்துக்கு எதிரா நிறைய மற்ற விஷயங்கள் நடக்கிறப்போ அந்த முக்கியமான விஷயத்தோட முக்கியத்துவம் மறைஞ்சிடும். ஆனா அந்த ஒரே விஷயம் மட்டும்தான் பிரதானமா இருந்துச்சுன்னா அதுக்கான நிகழ்வுகள் தன்னால நடக்கும். இதுதான் இந்த இயக்க விதிதான் நம்மளுடைய எண்ணங்களை நிறைவேற்றுறதுக்கு உந்து சக்தியா இருக்கும், நிறைவேறதுக்கான சூழ்நிலைகளை உண்டாக்கும். சரி, நாம நினைக்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கு எப்படி தெரியும்? நம்மளோட எண்ணங்களை எப்படி ஆராய்ஞ்சு அது நிறைவேற சாதகமா இருக்கு? இதுக்கு நம்ம வாழ்க்கையில தினமும் பார்த்துட்டு இருக்கிற செஞ்சுட்டு இருக்கிற ஒரு விஷயத்த பத்தி பேசினா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். நாம எல்லாரும் ரேடியோ கேட்போம். இன்னைக்கும் இணைய வழியாவும் கேட்டுட்டு தான் இருக்கோம். ஒரு ரேடியோ சேனலை கேட்கறதுக்கு அதுக்கான அதிர்வலைய நம்ம போன்லயோ இல்ல ரேடியோலயோ வச்சோம்னா உடனே நம்மளோட ஃப்ரீக்வன்சி ஏற்கனவே காத்துல இருக்கிற பறந்து விரிஞ்சிருக்கிற காத்தோட கலந்திருக்கிற ஃப்ரீக்வன்சி ஒத்து போறதுனால நமக்கு அந்த ஃப்ரீக்வன்சில இருக்கிற ரேடியோ சேனலோட ஒலிபரப்பு நமக்கு கிடைக்குது. இந்த ஈர்ப்பு விசைக்கு பின்னால இருக்கிற அறிவியலும் இதுதாங்க. நம்மளுடைய யோசனைகளுக்கும் எண்ணங்களுக்கும் ஒரு அதிர்வு இருக்கும். அந்த அதிர்வு இந்த பிரபஞ்சத்துல ஏற்கனவே இருக்கிற அதிர்வுகளோட சேர்ந்து அந்த அதிர்வுக்கான பலனை நமக்கு கொடுக்குது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல எல்லா விஷயத்துக்குமான பதில்களும் வாய்ப்புகளுக்குமான வழிகளும் நிறைஞ்சுதான் இருக்கும். நாம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நமக்கான தேவைய, நம்ம கேள்விக்கான பதில பத்தி யோசிக்கிறதும் அதை அடையறதுக்கான வழிய தேடுறதும் அதுல முழுசா நம்பிக்கையோட பயணிக்கிறதும் தான். இந்த பிரபஞ்சத்துல எல்லாருமே ஒண்ணுதான். யாரு எதை கேட்டாலும் யாரு என்ன நினைச்சாலும் அந்த விஷயம் நல்லதுக்கானதுன்னா இந்த பிரபஞ்சம் அதுக்கு தேவையானதை நமக்கு கொடுக்கும். இதுல இந்த ஈர்ப்பு விதிகள்ல ஒரு ஆழ்ந்த அறிவியல் இருக்குன்னு இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருள்களும் அணுக்களால ஆனதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். இந்த ஆடியோவை கேட்டுட்டு இருக்கிற கைபேசி, ஹெட்போன், ஏன் நம்ம உடம்பு கூட அணுக்களால ஆனதுதான்னு நமக்கு தெரியும். அந்த அணுக்களானது எலக்ட்ரான், நியூட்ரான் அப்புறம் புரோட்டான் அப்படின்னு சொல்லப்படுற மூலக்கூறுகளால ஆனதுன்னு இயற்பியல் பாடத்துல நம்ம படிச்சிருப்போம். இது அறிவியல் மாணவர்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். அறிவியல் படிக்காதவங்களுக்குமே இது கண்டிப்பா புரியும். ஏன்னா இது ரொம்பவும் ஈஸியான சுலபமான விஷயம்தான். அப்படி எலக்ட்ரான், நியூட்ரான் அப்புறம் புரோட்டான்கள்ல இன்னும் பகுப்பாய்வு பண்ணினோம்னா அதுக்குள்ள சக்தி அல்லது ஆற்றல்னு சொல்லப்படுற எனர்ஜி இருக்கும். இப்போ நமக்கு என்ன தெரியும்னா ஒரு அணுக்குள்ள ஆற்றல் இருக்கு, சரியா? நாம உபயோகப்படுத்துற பொருட்கள் அணுவினால ஆனது. உபயோகப்படுத்துற நாமளும் அணுவினாலதான் உருவாகி இருக்கோம். நாம இருக்கிற இந்த பிரபஞ்சமும் அணுவினாலதான் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த எல்லா அணுக்குள்ளையும் ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றல் எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நமக்குள்ளதான் இந்த பிரபஞ்சமே இருக்கு, பிரபஞ்சத்துக்குள்ளதான் நாம இருக்கோம். இப்படி இந்த இயக்க ஆற்றல்னால, இயக்க விதியினுடைய சக்தியினால நம்ம எண்ணங்கள் பூர்த்தியாக வாய்ப்புகள் உண்டாக்கப்படுது. நாம முன்னமே பார்த்த மாதிரி எண்ணங்கள் நேர்மறையாகவும் அதுலயே நாம முழு கவனத்தையும் செலுத்தணும். கொஞ்சம் கூட எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம நம்ம எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் சரியான பலனை எதிர்நோக்கி இருக்கணும். அப்படிப்பட்ட எண்ணங்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல மிஸ் பண்ணாம கேளுங்க. அத்தியாயம் 3. பொதுவா ஒரு வளர்ந்து வர குழந்தைகிட்ட போய் நீங்க எதிர்காலத்துல என்னவாக ஆசை அப்படின்னு கேட்டா ஒரு தடவை டீச்சர் ஆகணும் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுவாங்க.
கொஞ்ச நாள் கழிச்சு அதே குழந்தைகிட்ட போய் கேட்டோம்னா அவங்க அப்போ டாக்டர் ஆகணும்னு சொல்லுவாங்க. இப்படி அவங்க வளர வளர அவங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துல தெளிவா முடிவெடுத்து தன்னுடைய கனவுகளை முடிவு செஞ்சு அதுக்கான வழியை தேர்ந்தெடுத்து அதை நோக்கி பயணம் மேற்கொள்வாங்க. அப்படி ஒரு இலக்க முடிவு செஞ்சு தன்னுடைய பெரிய பலம், தன்னுடைய தனிப்பட்ட திறமை எதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுலயே கவனம் செலுத்தி அந்த திறமைய வளர்த்துக்கிட்டு அந்த இலக்க அடையவும் செய்றாங்க. இப்படி தங்களுடைய ஆசை எது, விருப்பம் எது, கனவு எது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்கான கடின உழைப்பையும் போட்டு அதை நிறைவேற்றியும் காட்டுறாங்க. ஆனா நம்மள சில பேர்கிட்ட உங்களுடைய கனவு என்னன்னு கேட்டா அதை முடிவு பண்ணாமலேயே இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா வாழ்க்கை முழுக்கவுமே தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு படத்துல கூட ஒரு டயலாக் இருக்கும், நான் வேணா படிச்சு டாக்டர் ஆயிடுவா, இல்ல இன்ஜினியர் ஆயிடுவா, இல்லனா ஆக்டர் ஆயிடுவா அப்படின்னு தன்னுடைய கனவை கூட முடிவு பண்ண முடியாம பாக்குற எல்லாமாவும் கேக்குற எல்லாமாவும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது மாதிரி இருக்கிறவங்கள உங்க வாழ்க்கையில கூட நீங்க சந்திச்சிருப்பீங்க. இப்படி ஒரு கனவு, லட்சியம்னு எதுவுமே இல்லாம தேடல்லையே அவங்களுடைய வாழ்க்கைய முழுக்கவுமே அப்படியேதான் போய்கிட்டு இருக்கும். இப்படி இல்லாம நாம நம்ம விருப்பங்களை, நியாயமான ஆசைகளை முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுல நாம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கான துறையை தேர்ந்தெடுக்கணும். அதுல நம்மளுடைய முழு நேரத்தையும் அர்ப்பணிச்சு எந்த இடையூறு வந்தாலும் சரி, எந்த தடைகள் வந்தாலும் சரி, அத எல்லாத்தையும் தகர்த்தெறிந்து மனம் தளராம ஒரே குறிக்கோளோட அந்த பாதையில மட்டும் போய்கிட்டே இருக்கணும். என்னால முடியும், நிச்சயமா நான் இதை செஞ்சே தீருவேன், வாழ்க்கையில நான் கண்டிப்பா முன்னேறுவேன் அப்படின்னு நம்ம ஆழ் மனசுல நாம பதிவு செய்யணும். அத தினமும் நமக்கு நாமளே சொல்லிக்கணும். அதுல நிச்சயமா எந்த ஒரு எதிர்மறை எண்ணங்களும் இருக்கவே கூடாது. இது என்னால முடியுமா அப்படிங்கிற சந்தேக எண்ணம் வரவே கூடாது. நல்ல எண்ணங்களோட தனக்கான பாதையில நடை போட்டா வெற்றியும் நம்ம கூடவே நடை போடும். நம்மளுடைய எண்ணங்கள் சரியானதாகவும் நியாயமானதாகவும் இருந்தாலே போதும். அந்த எண்ணங்களே நாம நினைக்கிற விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஏதுவான வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் அதுக்கான கால நேரத்தையும் உருவாக்கி கொடுக்கும். இதுக்கு நிறைய உதாரணங்களை நாம பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம நிறைய விஷயங்கள் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். இதுக்கு என்னோட வாழ்க்கையில நான் எதிர்கொண்ட ஒரு நிகழ்வை சொல்றது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவா வீடு வாங்கணும், கார் வாங்கணும் அப்படிங்கறது எல்லாருடைய ஆசையாவும் விருப்பமாவும் கனவாவும் எதிர்பார்ப்பாகவும், ஏன் சில பேருக்கு அது லட்சியமாவும் இருக்கும். அப்படி எங்களுக்கும் கார் வாங்கணும் அப்படிங்கறது ரொம்ப நாள் ஆசையா இருந்துச்சு. ஒரு கட்டத்துல அது தேவையாவும் மாறுச்சு. அப்படி கார் வாங்கணும்னு நினைக்க ஆரம்பிச்சப்போ ஏகப்பட்ட கார்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து போச்சு. எந்த காருன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா அந்த காரை பத்தின தகவல்களே தொடர்ந்து தெரிய ஆரம்பிச்சது. இன்னும் சொல்லணும்னா ரோட்ல போறப்ப கூட அந்த கார் மட்டும் அதிகமா தெரிய ஆரம்பிச்சது. இது யதார்த்தமா நடந்ததுன்னு யோசிச்சாலும் இதுலயும் ஈர்ப்பு விதிதான் அதனுடைய வேலைய சரியா பண்ணிருக்கு அப்படிங்கறது அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டோம். காரை வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற சிந்தனைகள் மட்டுமே மத்த சிந்தனைகளை விட அதிகமா இருந்ததுனால அதுக்கான வேலைகளும் வாய்ப்புகளும் அடுத்தடுத்து அதுவே நடக்க ஆரம்பிச்சது. ஒரு நாள் காரும் எங்ககிட்ட வந்து சேர்ந்துச்சு. இதுல என்ன ஈர்ப்பு விதி இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம முன்னமே பார்த்த மாதிரி நம்மளுடைய தொடர் சிந்தனையும் இடைவிடா முயற்சியும் என்னால கார் வாங்க முடியும், நிச்சயமா வாங்க முடியும் அப்படிங்கிற நேர்மறையான எண்ணங்களும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட தொடர்பை ஏற்படுத்தி நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களை கார் வாங்க வச்சது. நம்மளுடைய எண்ணங்கள் சரியா இருந்துச்சுன்னா அதுக்கான செயல்களும் சரியாதான் அமையும் அப்படிங்கறதுக்கு இந்த விஷயம் ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு நான் உறுதியாவே நம்புறேங்க. அது என்னங்க நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் அப்படின்னு கேக்குறீங்களா? நேர்மறை, எதிர்மறை, விருப்பம், ஆசை, பேராசை, அதீத ஈர்ப்பு, இப்படி எல்லாமே ஒரு மனுஷனுடைய ஆசைகளை வேற வேற பேர்ல நாம கேள்விப்பட்டிருப்போம். இது எல்லாமே எண்ணங்களோட பிரதிபலிப்பு தான். அப்படி இந்த ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆசை அப்படிங்கறது நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நாம அடையறதுக்காக விருப்பத்தோட அந்த செயலை செய்யறது. யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் பண்ணாம, யாரையும் ஏமாத்தாம, வெற்றிக்கான சாத்திய கூறுகளை ஆராய்ந்து நாம கடின உழைப்ப மட்டுமே போட்டு அந்த விஷயத்த அடையறதுதான் உண்மையான ஆசை. அப்படி அடையிற வெற்றிக்கு நம்ம பிரபஞ்சமும் கண்டிப்பா உறுதுணையா இருக்கும். அந்த வெற்றியும் நிரந்தரமானதாகவும் இருக்கும். எல்லாத்துக்கும் மேல அந்த வெற்றி உங்களுடையதா மட்டும் இருக்கும். இப்போ பேராசை அப்படிங்கறத பத்தி பார்த்தோம்னா எந்த விதமான சரியான சாத்திய கூறுகளே இல்லாம, நேர்மறையான வழிகள் இல்லாம, கனவு மட்டுமே பிரதானமா வச்சுக்கிட்டு எந்த ஒரு உழைப்பும் இல்லாம அடுத்தவங்க கிட்ட இருக்கிறது என்கிட்டயும் இருக்கணும், அவங்கள மாதிரியே நாமளும் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்கள குறுக்கு வழியில கூட வழி நடத்தி அந்த வெற்றியை அவங்களுக்கு வாங்கி கொடுக்கும். ஆனா இந்த வெற்றி ஒரு நிரந்தர வெற்றியா நிச்சயமா இருக்காது. அதுக்கான சந்தோஷமும் ரொம்ப நாள் நீடிக்காது. அதனால நம்மளுடைய ஆசைகளை எப்பவுமே நேர்மறையாகவும் சரியாகவும் அடுத்தவங்களுக்கு பாதகம் இல்லாமலும் அமைக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. அதே மாதிரி அடுத்தவங்களுடைய வளர்ச்சி நமக்கு ஒரு உந்துதலை கொடுக்கணுமே தவிர ஆதங்கத்தையும் அதிருப்தியையும் கொடுக்க கூடாது. உந்துதல் உழைப்பையும் ஊக்கத்தையும் கொடுக்கும். ஆதங்கம் அழிவையும் அவசரத்தையும் கொடுக்கும். உலகத்திலேயே மனுஷனுடைய ஆசைக்கும் எண்ணத்துக்கும் ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு.
அந்த சக்திய நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தி அதுல வெற்றி அடையணும். அப்படி அடையிற வெற்றி மத்தவங்களுக்கு ஒரு நேர்மறையான சிந்தனையையும் வழிகளையும் உருவாக்கி கொடுக்கும். இப்படி நம்ம முன்னோர்கள் யோசிச்சு நல்ல வழியில சரியான முறையில நேர்மறையான எண்ணங்களோட இயற்கையோடைய உதவியால பயணிச்சதுனாலதான் நாம இன்னைக்கு அந்த பாதையில தொடர்ந்து போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு இந்த பிரபஞ்சமும் எப்பவுமே உறுதுணையா இருக்கும் அப்படிங்கறத மறுக்கவே முடியாது. நல்ல ஆசைகளை தேர்வு செஞ்சு நல்ல எண்ணங்களோட செயல்பட்டா வாழ்க்கையில முன்னேற முடியும். நீங்க நினைக்கிற தூரத்துக்கு உங்களால போக முடியும். இந்த பிரபஞ்சமும் உங்களை கூட்டிட்டு போகும். இதன் தொடர்ச்சியான இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்தடுத்த எபிசோட்ஸ்லயும் மிஸ் பண்ணாம கேளுங்க. அத்தியாயம் 4. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு பழமொழி தமிழ்ல இருக்கு. அதாவது நம்மளுடைய எண்ணங்களும் அந்த எண்ணங்களுக்கான செயல்களும் எப்படி இருக்கோ, நாம எதை நினைக்கிறோமோ அதையே பலனா திரும்ப பெறுவோம் அப்படிங்கறதுதான் அதோடைய அர்த்தம். இது என்ன ரொம்ப சாதாரணமான விஷயம் தானே, இதுல என்ன இருக்குன்னு யோசிக்க தோணுது இல்லையா? ஆனா அது அப்படி இல்ல. அதுல நிறைய உளவியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கு. அதாவது நம்மளுடைய எண்ணங்களில் தான் நாம அப்படிங்கறத சொல்றதுதான் நாம இவ்ளோ நேரம் கேட்டுட்டு இருக்கிற ஈர்ப்பு விதியும் அதோட வெளிப்பாடும். நம்மளுடைய எண்ணங்கள் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அதோட செயல்களை நடத்திக்கிட்டு தான் இருக்கு. அதுக்கு இந்த பிரபஞ்சமும் உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. ஒரு உதாரணம் மூலமா உங்களுக்கு இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தலாம். நீங்க ஒரு வீடு வாங்க போறீங்க. அதுக்காக உங்களுக்கு பண தேவை இருக்கு. நீங்க பேங்க்ல லோனுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க. அதுக்கான எல்லா விதமான ஆவணங்களையும் தயார்படுத்தி சமர்ப்பிக்கிறீங்க. உங்களுடைய முழு எதிர்பார்ப்பு அது மேலதான் இருக்கும். நீங்க என்னதான் வேற வேலையில இருந்தாலும் உங்களுடைய சிந்தனை பேங்க சுத்தியே தான் இருக்கும். எந்த போன் வந்தாலும் லோனுக்காக இருக்குமோ அப்படின்னு யோசிக்க தோணும். ஆனா அந்த லோன் வர்ற வரைக்கும் புது வீட்டை பத்தின சிந்தனையை விட லோனை பத்தின யோசனை தான் உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஒரு கட்டத்துல லோன் கிடைக்குது, வீடு வாங்குறீங்க, அது நல்லது. ஆனா இங்க உங்க உளவியல் சார்ந்த விஷயம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய முழு முதல் இலக்கு என்னன்னா புது வீடு வாங்குறது. ஆனா அதுக்கான வழிய உங்களுக்கு காட்டுறது உங்களுடைய வீடு வாங்குறதுக்கான யோசனைகள் தான். சரியான வீடை தேடுறது, தேர்ந்தெடுக்கிறது, பணத்துக்கான யோசனை, அதுக்கான முன் தயாரிப்பு அப்படின்னு ஒரு எண்ணம் நிறைவேற அந்த விஷயத்துக்கு தேவையான எல்லா விதமான துணை செயல்களை யோசிக்க வச்சு அதை நிறைவேற்றுறதுக்கான உந்து சக்திய உங்க உள்ள இருந்து இயக்கிறது தான் இந்த ஈர்ப்பு விதியோட சக்தி. தேவையான வாய்ப்புகளை உருவாக்குறதும் அத சரியான விதத்துல அடைய வைக்கிறதுக்கும் உதவிகரமா இருக்கிறது இந்த பிரபஞ்சம். இப்படி எண்ணங்களை ஈர்ப்பு இயக்க விதிகள் மூலமா நடத்துறதுக்கு பேரு தான் வெளிப்பாடுகள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்படி இந்த ஈர்ப்பு விதி நமக்கான விஷயங்களை, நமக்கு தேவையான விஷயங்களை செய்யறதுக்கு நாம எப்படி தயாராகணும், இல்லனா நாம என்னவெல்லாம் செஞ்சா இந்த ஈர்ப்பு விதி மூலமா நாம நினைச்சதை அடைய முடியும்னு சில நுட்பங்கள் இருக்குன்னு சொல்லப்படுது. இத வெளிப்பாடுகளோட காட்சிப்படுத்தல் நுட்பங்கள்னு கூட சொல்லலாம். இத இன்னும் வேற வார்த்தைகள்ல சொல்லணும்னா, வெளிப்பாடு அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் ஒரு விஷயத்தை உருவாக்குவது, இல்லனா ஒரு யோசனையில இருந்து ஒண்ணு யதார்த்தமா மாத்துறது. அதாவது ஒரு கனவை இல்லனா இலக்க நடைமுறை யதார்த்த வாழ்க்கைக்கு கொண்டு வர பயன்படுத்துற எந்த ஒரு முறையும் செயலும் நுட்பமும் தான் வெளிப்பாடுகள் அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளுடைய அந்த எண்ணங்களை அடையறதுக்கான வழிகள்ல நிறைய இருக்கு. அதுல காட்சிப்படுத்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, காட்சிப்படுத்தல் அப்படின்னா என்ன? காட்சிப்படுத்தல் அப்படிங்கிறது நாம நம்மளுடைய தேவைன்னு நினைக்கிற விஷயத்த நம்மளுடைய ஆழ் மனசுல ஒரு காட்சியாவோ படங்களாகவோ உருவாக்குற செயல்னு சொல்லப்படுது. அப்படி நாம அதை பத்தி காட்சிப்படுத்துறப்போ அதை பத்தின எண்ணங்களும் உணர்வுகளும் ரொம்ப சக்தி வாய்ந்ததா மாறும். அந்த சக்தி நம்மளுடைய எண்ணங்களை நோக்கி இன்னும் வேகமா ஓடுறதுக்கு வழிவகை பண்ணும். இதத்தான் ஈர்ப்பு விதினும் நம்ம மனசுல நாம பார்த்தத மாதிரியே அதுக்கான யதார்த்தத்தை நமக்கு திருப்பி தருதுன்னு சொல்றோம். சரி, இந்த காட்சிப்படுத்துதல முயற்சி பண்றத பத்தி நிறைய வழிகள் இருக்குன்னு சொல்லப்படுது. அதுல முக்கியமா ஒரு சில விஷயங்களை இங்க நம்ம பார்க்கலாம். அதாவது நம்மளுடைய எண்ணங்களுக்கான பார்வை பட பலகைய, ஒரு பட கலவைய உருவாக்குறது, அதுக்கான உறுதிமொழிகளை தினமும் நமக்கு நாமளே சொல்றது, அதையே நாம திடமா நம்புறது, அடிக்கடி அத மனசுல நினைக்கிறது, நாம யோசிக்கிறத ஒரு நிலைப்படுத்துறது, அதுக்கு தியானம் மாதிரியான யுக்திய முயற்சி பண்றது. இதுல சில விஷயங்களை நாம நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில, வேலை பாக்குற இடத்துல, இன்னும் சொல்லணும்னா மருத்துவமனையில கூட பார்த்திருப்போம், செஞ்சுட்டு இருப்போம். உதாரணத்துக்கு அலுவலகத்துல பார்த்தோம்னா நம்ம மேல் அதிகாரி நம்ம கிட்டயோ இல்ல நம்ம டீம்ல இருக்கிறவங்க கிட்டயோ இந்த மாசத்துக்கான இலக்க பத்தி அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கும். அதுக்கு நம்ம வேலை பாக்குற இடத்துல ஒரு பிளான் போர்டு இல்லனா ரிமைண்டர் போர்டு அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்போம். அதுல இன்னைக்கான இலக்கு, இந்த வாரத்துக்கான இலக்கு, இந்த மாசத்துக்கான இலக்கு அப்படின்னு எழுதி வச்சிருப்போம். இது எதுக்குன்னா, இந்த போர்டு நாம எப்பெல்லாம் பாக்குறோமோ அப்பெல்லாம் நமக்கு நம்ம வேலையும் நம்மளுடைய இலக்கையும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். நாமளும் அதுக்கேத்த மாதிரி வேலை பார்ப்போம். அதே மாதிரி நம்மளுடைய எண்ணங்களுக்கான காட்சிகளை, நம்ம நோக்கத்தை,
நம்ம ஆசைய படங்களா மாத்தி நம்ம அடிக்கடி பாக்குற அதிகமா இருக்கிற இடத்துல நம்ம கண்ணுல அடிக்கடி படுற மாதிரியான இடத்துல வைக்கிறது ரொம்ப நல்லது. இதனால நம்ம எண்ணங்கள் நம்ம கண் முன்னாடி இந்த வடிவிலையோ இல்ல பட வடிவிலையோ இருக்கும். அத பாத்துக்கிறப்போ அதுக்கான அதிர்வு நம்ம மனசுல அதிகமா உற்பத்தி ஆகும். இதனால நமக்கு ஒரு நேர்மறையான எண்ணம் நமக்கே தெரியாம நம்ம மனசுல உண்டாகும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு IAS ஆகணும்னு நினைச்சோம்னா ஐ வாண்ட் டு பிகம் அன் IAS அப்படின்னோ ஐ எம் அன் IAS அப்படின்னோ ஒரு பெரிய பேப்பர்ல எழுதியோ இல்ல பெருசா பிரிண்ட் பண்ணியோ உங்க கண்ணுல எப்பவுமே படுற மாதிரி நம்ம ஹால்லயோ இல்ல பெட்ரூம்லயோ ஒட்டி வச்சிடலாம். அத அப்பப்ப பாக்குறப்போ நமக்கே புதுசா ஒரு உத்வேகம் வரும். அப்புறம் நம்மள நாமளே நம்பணும். என்னால முடியும், நான் கண்டிப்பா அதை பண்ணிடுவேன், நான் IAS ஆயிடுவேன், நாட்டுக்கு நல்லது பண்ணுவேன், என்னால கண்டிப்பா முடியும் அப்படின்னு நமக்கு நாமளே உறுதிமொழி கொடுத்துக்கணும், சத்தியம் செஞ்சுக்கணும். அது நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கும் நினைக்கிறத செய்யறதுக்கும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது முழு கவனம், அதாவது கான்சென்ட்ரேஷன். ஆமாங்க, நம்ம எண்ணங்களும் யோசனைகளும் சிதறிச்சுன்னா நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறாது. இப்போ பந்தய குதிரைகளுக்கு கண்ணுக்கு 2 பக்கமும் ஒரு மறைப்பு மாதிரி போட்டிருப்பாங்க. நமக்கு அது எதுக்குன்னு நல்லாவே தெரியும். அதே மாதிரி மாட்டு வண்டியில மாடுகளுக்கும் கடிவாளம் போட்டிருப்பாங்க. அதுவும் நமக்கு எதுக்குங்கிறது நல்லா தெரியும். அதாவது கண் மறைப்போ கடிவாளமோ ரெண்டுமே ஒரே விஷயத்துக்கு தான். குதிரையோட கவனமும் மாடுகளோட கவனமும் எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு. அப்படி கவனம் போயிடுச்சுன்னா குதிரையும் பந்தயத்துல ஜெயிக்கிறது கஷ்டம், மாட்டு வண்டியும் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்றதும் கஷ்டம். இதே மாதிரிதான் நமக்கு நம்ம கவனம் சிதறாம இருக்க தியானம், யோகா மாதிரியான பயிற்சிகள் நமக்கு உதவி பண்ணும். நாம முன்னமே பார்த்த மாதிரி காட்சிப்படுத்துதல் நமக்கு நம்ம எண்ணங்களை வெற்றியடைய வைக்கிற பயிற்சி, இல்லனா ஒரு திறவுகோள்னு கூட சொல்லலாம். இதன் தொடர்ச்சியான இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல மிஸ் பண்ணாம கேளுங்க. அத்தியாயம் 5. நன்றியுள்ள இதயம் அற்புதங்களுக்கு ஒரு காந்தம். இந்த மேற்கோள்ல இருந்து ஒரு உண்மையான விஷயம் நமக்கு புரியும்னு நம்புறேன். நாம எங்கேயும் நன்றியோட இருந்தோம்னா அந்த இடமும் சரி, அந்த நபரும் சரி, நாம யார்கிட்ட நன்றிய வெளிப்படுத்துறோமோ அவங்க நமக்கு அன்புள்ளவங்களா மாறிடுவாங்க. பொதுவா நாம எதுக்கு நன்றின்னு அடுத்தவங்க கிட்ட சொல்லுவோம்? நமக்கு யாராவது ஏதாவது உதவி பண்ணாங்க அப்படின்னா நாம அவங்களுக்கு நன்றின்னு சொல்லுவோம். அப்படி நாம சொல்ற நன்றியில பாரபட்சம் இருக்காது, போட்டி, பொறாமை அப்படின்னு எதுவுமே இருக்காது. ஒரு உதவிய ஒருத்தர் பெறும்போது அந்த உதவி செஞ்சவருக்கும் உதவி வாங்கினவருக்கும் ஒருவித உளவியல் தொடர்பு உண்டாகும். இவருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு அவருக்கும், இவர்கிட்ட உதவி கேட்கலான்னு இவருக்கும் தோணுறதுமே 2 பேருக்கும் இடையில இருக்கிற ஒருவித அதிர்வுதான் காரணம். அப்படி உதவின்னு ஒண்ணு கிடைச்சதுக்கு அப்புறமா நன்றின்ற வார்த்தைக்கு கிடைக்கிற மதிப்பு அளவில்லாதது. நம்ம கண்ணுக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தருக்கு, நம்ம கேட்ட உடனே உதவி செஞ்ச ஒருத்தருக்கு நன்றி உள்ளவரா இருக்கிறப்போ அவர்கிட்ட நம்மளோட மதிப்பு உயரும். அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாம இருக்கிற இந்த பிரபஞ்சத்துக்கு, நாம கேட்காமலேயே நமக்கு வேணுங்கிற விஷயத்த செய்யற இந்த பிரபஞ்சத்துக்கு நாம நன்றியோட இருக்கிறப்போ அந்த நன்றி உணர்வோட மதிப்பும் எல்லை இல்லாததாதான் இருக்கும். உண்மையிலேயே நன்றி உணர்வு அப்படிங்கறது நம்மளுடைய எண்ணங்கள், ஆசைகள், எதிர்பார்ப்புகள் நம்மளுடைய கண்ணு முன்னாடியே நடக்குது. நிறைவேறது அப்படிங்கறதுக்கான முதல் படின்னு சொல்லலாம். நாம நன்றியோட இருக்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கு நேரடியா போய் சேரும். ஏன்னா பிரபஞ்சமும் நாமளும் வேற வேற இல்ல. இன்னும் சொல்லணும்னா நன்றி உணர்வோட இருக்கிறது நம்ம கிட்ட போதுமான அளவு ஒரு பொருள் இருக்கிறதுக்கான மனநிலையோட வெளிப்பாடுன்னு கூட சொல்லப்படுது. அது நம்ம மன சூழலுக்குள்ள ஒரு மிகுதியான இல்லனா போதும் அப்படிங்கறது மாதிரியான ஒரு மனநிலையை உருவாக்கி நம்மளுடைய மனநிலையை மாத்துது. பொதுவா நன்றி அப்படின்றது வெறும் வார்த்தை மட்டும் இல்ல, அது ஒரு உணர்வு. நன்றி அப்படிங்கறது ஒரு செயல். நன்றி அப்படிங்கறது ஒரு செயல் வெற்றியோட வெளிப்பாடு. நன்றி அப்படிங்கறது மகிழ்ச்சியோட மறைமுக வெளிப்பாடு. நன்றின்றது அடுத்த நிகழ்வுக்கான ஆரம்ப குறியீடு. நன்றி அப்படிங்கறது ஒருத்தருடைய பணிவோட அறிகுறி. இப்படி அந்த இயக்க விதிகளோட வெளிப்பாடுகள்ல ஒத்து இருக்கிற நன்றியுணர்வு அப்படிங்கறதும், அப்படி நன்றியோட இருக்கிறத பத்தியும் நிறைய கோட்பாடுகளும் விதிகளும் இருக்கு. அதுல முக்கியமான சில விஷயங்களை மட்டும் இப்ப நம்ம பார்க்கலாம் வாங்க. நாம எதுக்காக நன்றியோட இருக்கணும்னு ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். நாம நன்றி உணர்வு நிலையில முடிஞ்ச வரைக்கும் நேர்மையா இருக்கணும். நமக்கு ரொம்பவும் பிடிச்ச விஷயங்களால முழுமையா இருக்கும் அப்படிங்கறத எண்ணங்கள்ல காட்சிப்படுத்தணும். நன்றி உணர்வுல ரொம்பவும் விருப்பமா இருக்கணும். ரொம்ப கடினமான நேரங்கள்லயும் நாம நன்றி உணர்வை விடாம இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும் வெளிப்படுத்தணும். நமக்கு நல்லது நடக்கிற, நமக்கு சம்பந்தம் இருக்கிற எந்த விஷயத்திலையும் நம்மளுடைய இருப்பை உறுதி செய்யறது நம்மள நேர்மறை எண்ணங்களுக்கு எழுதிட்டு போகும். அப்படி எண்ணங்கள் நேர்மறையா இருந்தா அதுக்கான பலனை நம்ம கூடிய சீக்கிரமே அடையறதுக்கு ஏதுவான சூழ்நிலைய அந்த எண்ணங்களே நமக்கு அமைச்சு கொடுக்கும். இந்த சமயத்துல நாம நன்றியோட அந்த விஷயத்த அணுகினோம்னா அந்த நிகழ்வுக்கான பலன் ரொம்பவே உறுதியா இருக்கும். ஒரு தினசரி நன்றி உணர்வோட இந்த செயல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வாழ்க்கை நடைமுறைகள்லையும்
ஒரு சிறந்த நல்ல ஓட்டத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் இந்த பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு விதிய நமக்கு சாதகமா மாத்திக்கிறதுக்கும் நம்மளுடைய எல்லா முயற்சிகள்லயும் ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. நாம வாழற இந்த பரந்து விரிஞ்சு இருக்கிற பிரபஞ்சத்துல நாம நம்மளுடைய விருப்பப்படி வாழறதுக்கும் வாழ வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நமக்கு தேவையான செயலை செய்யறதுக்கு அனுமதி கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. அப்படி என்ன மாதிரியான விஷயங்கள்ல நம்மளுடைய நன்றிகளை நாம சமர்ப்பிக்க முடியும்னு பார்க்கலாம். அப்படி நம்மளுடைய நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கு சொல்றதுக்கு ஏகப்பட்ட விஷயங்களும் நமக்கு கிடைச்ச வெகுமதிகளும் ரொம்பவும் அதிகமானதா சொல்லலாம். உதாரணத்துக்கு நமக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கைக்கு நாம சுவாசிக்கிற இந்த காற்ற, நாம சாப்பிட கிடைக்கிற சாப்பாட்டுக்காக, உடுத்துற உடைக்காக, இருக்கிற வாழற இடத்துக்காக, நாம பாக்குற நமக்கு கிடைச்ச வேலைக்காக அப்படின்னு இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் ஒரு பதிவு பண்ணி வச்சுக்கிறதும் அதை அடிக்கடி பார்த்து நம்மளுடைய நன்றி உணர்வை இன்னும் உறுதிப்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. இந்த நன்றி உணர்வால ஒரு தெளிவான மனநிலையும் சந்தோஷமான வாழ்க்கையும் நம்மளால வாழ முடியும். நான் சந்தோஷமா இருக்கேன், என் வாழ்க்கைய அழகா மாத்த இன்னும் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு இதை பண்றதுக்கு உந்துகோலா இருக்கிற என்னுடைய நேர்மறை எண்ணங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் கோடான கோடி நன்றி அப்படின்னு உங்களுடைய நன்றி உணர்வை நீங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வச்சோம், நாம இருக்கிற இடத்த வச்சோம் நம்ம வாழ்க்கை நிலைமையையும் நினைச்சு திருப்தி அடையணும். உதாரணத்துக்கு, எனக்கு நல்ல குடும்பம் இருக்கு, அதுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி. என்னால சந்தோஷமாவும் நிம்மதியாவும் என் குழந்தைங்களோடவும் என் கணவரோடவும் வாழ முடியுது, அதுக்கு நன்றி. என் குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க, ஆபீஸ்ல என்னோட வேலை நல்லா போய்கிட்டு இருக்கு, அதுக்கு நன்றி அப்படின்னு உங்ககிட்ட இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களுக்காகவும் உங்க வாழ்க்கையில நடக்கிற நல்ல விஷயங்களுக்காகவும் தினமும் நீங்க நன்றி சொல்லுங்க. இந்த நன்றி உணர்வு உங்களை எப்பவுமே ஒரு நேர்மறை எண்ணங்களோடவே வச்சிருக்கும். அடுத்து வாழ்க்கையில எப்படியெல்லாம் முன்னேறலாம் அப்படின்னு யோசிக்கிற தன்மையையும் கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கிறப்போ இந்த நாளுக்கு நன்றி, இன்னைக்கு இந்த நாள் நல்ல நாளா இருக்கணும், நான் நினைக்கிறது எல்லாமே நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு டெய்லி நீங்க என்னென்ன ஆசைப்படுறீங்களோ அதை எழுத ஆரம்பிங்க. அதே மாதிரி நீங்க தூங்க போறதுக்கும் முன்னாடி அந்த நாள்ல நடந்த நல்ல விஷயங்களுக்காகவும் நன்றி சொல்ல மறந்துடாதீங்க. இன்னும் சொல்ல போனா, இந்த நன்றி உணர்வால ஒரு விபத்துல பேரலைஸ் ஆன ஒருத்தர் இனிமே உன்னால எழுந்து நடக்கவே முடியாதுன்னு சொன்னவங்க முன்னாடி எழுந்து நின்னது மட்டும் இல்லாம வாழ்க்கையில அவங்க நினைச்ச இலக்க அடைஞ்சும் இருக்காங்க. ஒருத்தருடைய வாழ்க்கையே அவங்க சொன்ன நன்றி உணர்வால மட்டுமே மாறி இருக்கு. எப்படின்னு பாக்குறீங்களா? அவங்க என்னால எழுந்து நடக்க முடியலன்னா என்ன, என் கண்ணால அழகா பார்க்க முடியுது, என் காதுகளால எல்லாத்தையும் கேட்க முடியுது, அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்க உடம்புல இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் நன்றி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்படி போக போக நாளுக்கு நாள் அவங்க உடம்புல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சு நடக்கவும் ஆரம்பிச்சாங்க. ஆமாங்க, நம்ம நேர்மறை எண்ணங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் அப்படி ஒரு மகத்தான சக்தி இருக்கு. தினமும் வாழ்க்கையில இது எல்லாத்தையும் கடைபிடிச்சிட்டு வாங்க, கண்டிப்பா வெற்றி உங்கள் பக்கம்தான். இதன் தொடர்ச்சியான இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல மிஸ் பண்ணாம கேளுங்க. அத்தியாயம் 6. வாழ்க்கையில நீங்க நினைச்ச இலக்கு அடையிறதுக்கு 2 விஷயம் ரொம்பவே முக்கியமானதுங்க. அது என்னன்னா, ஒன்னு முயற்சி, அப்புறம் இன்னொன்னு அதுக்கான பயிற்சி. இந்த 2யுமே சரியான எண்ணங்களோட விடா முயற்சியோட பண்ணிட்டு இருந்தோம்னா அதுதான் உறுதிமொழி. இத விடாப்பிடியான நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம். அப்படி என்ன இந்த உறுதிமொழிக்கு அவ்வளோ சக்தி இருக்குன்னு பாக்குறீங்களா? நிச்சயமா அதுக்கு நிறைய சக்தி இருக்குன்னு தான் சொல்லணும். சொல்லப்போனா உங்களுடைய இலக்கை நீங்க அடையிறதுக்கு முக்கியமா இருக்கிறதே இந்த உறுதிமொழிதான். உன்னை யாரு கைவிட்டாலும் உன் நம்பிக்கை உன்னை கைவிடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். சில பேரு அவங்க வாழ்க்கையில அனுபவ ரீதியாவே உணர்ந்திருப்பாங்க. அதை எப்படி அவங்களால அடைய முடிஞ்சது? முடியாதுன்னு நினைச்ச விஷயத்த அவங்க வச்சிருந்த நம்பிக்கை பண்ண வச்சுதான். ஆமாங்க, வாழ்க்கையில எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் பரவாயில்ல, அதை டீல் பண்ணணும் அப்படிங்கிற அவங்களுடைய நேர்மறையான எண்ண ஓட்டம் தான் இங்க ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அவங்க அதை முழுமையா நம்பினாங்க. என்னால முடியும் அப்படின்னு அவங்களுக்குள்ளவே உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க. இவங்க எல்லாம் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணல, அவங்க நினைச்சதை அடையிற வரைக்கும் முயற்சி பண்ணாங்க. பொதுவா உறுதிமொழி அப்படிங்கறது ஒரு நேர்மறையான அறிக்கை மாதிரியான சக்தி வாய்ந்த வார்த்தைகளோட வாக்கியம். இது என்ன பண்ணும்னா, உங்களுக்கு பிடிச்ச செயலை செய்யறதுக்கு இந்த உறுதிமொழி உங்களை ஊக்குவிக்கும். இன்னும் சொல்ல போனா, அந்த செயலை செய்யறதுக்கு உங்களுக்கு சவால் விடும். அப்புறம் உங்களுடைய முழு திறனை உங்களுக்கே அடையாளம் காட்டும், உங்களை உந்தி தள்ளும். அது மட்டும் இல்லாம அந்த செயலை அடையறதுக்கான வழியையும் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். வெற்றி அடைஞ்சவங்க எல்லாருமே மிக சிறப்பான செயலை செய்யறதில்ல, ஆனா அவங்க செய்யற செயலை மிக சிறப்பா செய்வாங்க. வாழ்க்கையில வெற்றி அடைஞ்ச எல்லாருடைய ரகசியமும் இதுதான். என்னால இது முடியும், இதை நான் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிற நேர்மறையான அறிக்கைகளை மறுபடியும் நீங்க உறுதிமொழியா சொல்றதுனால உங்களால முடியாதுன்னு நீங்க நினைச்ச விஷயங்கள் கூட என்னால செய்ய முடியும் அப்படின்னு உங்களை தானாவே நினைக்க வைக்கும். முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த உங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் கூட என்னால முடியும் அப்படின்னு இந்த உறுதிமொழி பயிற்சி மூலமா உங்களை உணர வைக்கும். இதுதாங்க இந்த உறுதிமொழியோட சக்தி. இது என்ன பண்ணோம்னா, உங்களுக்கு ஒரு அதீத நம்பிக்கையை கொடுக்கும். நீங்க செய்யற செயலை துரிதப்படுத்தும், மேம்பட்ட செயல்திறனை வளர்த்து விடும்,
அப்புறம் முக்கியமா உங்க வாழ்க்கையில அதிக திருப்திக்கு வழிவகுக்கும். இந்த உறுதிமொழி சக்திய சரியான முறையில யூஸ் பண்ணி வாழ்க்கையில முன்னேறினவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. உறுதிமொழிய தினமும் கேட்டுட்டும் சொல்லிட்டும் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை மத்தவங்களை விட கண்டிப்பா முன்னேறி இருக்கிறதையும், அவங்க எல்லாரும் அதீத ஆற்றலோட நேர்மறை எண்ணங்களோட இருக்கிறதையும் அறிவியல் பூர்வமாவே நிரூபிச்சிருக்காங்க. இத அறிவியல் ஆராய்ச்சியில கூட நிரூபிச்சிருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஆமாங்க, இந்த நேர்மறை எண்ணங்கள், உறுதிமொழியோட சக்தி, விடாமுயற்சி இதெல்லாம் ஒருத்தருடைய வாழ்க்கையில அவங்க நினைச்ச இடத்துக்கு கொண்டு போக முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்க சில பேரை அறிவியல் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தினாங்க. அவங்கள 2 குழுவா பிரிச்சாங்க. எப்படின்னா, தான் மேல சுய மதிப்பு அதிகமா வச்சிருக்கிறவங்கள ஒரு குழுவாகவும், தான் மேல குறைவா சுய மதிப்பு வச்சிருக்கிறவங்கள ஒரு குழுவாகவும் பிரிச்சாங்க. அதுல அதிக சுய மதிப்பு வச்சிருக்கிறவங்க அவங்க நினைச்சத, அவங்க விரும்பினதை அடைய நேர்மறை எண்ணங்களோட எப்பவும் உற்சாகமாகவும் நம்பிக்கையோடவும் இருந்தாங்க. ஆனா தன்னுடைய சுய மதிப்பை கம்மியா எடை போட்டவங்க வெற்றி அடைய முடியாம எதிர்மறை எண்ணங்களோட முயற்சி மட்டுமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க சுய மதிப்பை அளவிடுறப்போ அவங்க மனசு அதை ஏத்துக்க மறுத்து ஒரு எதிர்மறை ஆற்றலை உண்டு பண்ணுது. இதனாலேயே தன்னுடைய நேர்மறை எண்ணங்களின் சக்தியோட அவங்க மனசு சொல்ற எதிர்மறை எண்ணங்களோட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. உதாரணமா, நான் ஒரு பெரிய பணக்காரன் ஆயிடுவேன், என்னால முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறப்போ, இல்ல நீ எப்படி பணக்காரன் ஆவ, உன்னால முடியாது அப்படின்னு ஒரு எதிர்மறை எண்ணங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனாலேயே அவங்களால தொடர்ந்து முயற்சிகள் பண்ண முடியாது. அப்படின்னா சுய மதிப்பு அதிகமா இருக்கிறவங்களுக்கு இந்த எதிர்மறை எண்ணம் எல்லாம் வரவே வராதா அப்படின்னு கேட்டா, நிச்சயமா அவங்களுக்கும் வரும் தான். வாழ்க்கையில நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா அவங்க அதை எப்படி எதிர்கொள்றாங்க அப்படிங்கறதுலதான் ஒருத்தருக்கு வெற்றியும் தோல்வியும் அமையும். ஆமாங்க, அவங்க அவங்களுடைய நேர்மறையான எண்ணங்களால அவங்களுக்கு ஏற்படுற எதிர்மறை எண்ணங்களை அழிச்சிட்டே வராங்க. அதாவது அவங்களுடைய தொடர் உறுதிமொழியால நேர்மறை எண்ணங்களை அதிகப்படுத்திக்கிறாங்க. அப்படி அதிகப்படுத்திக்கிறதுனாலேயே இந்த உறுதிமொழி சக்தியோட உதவினால எதிர்மறை எண்ணங்களையும் ஜெயிச்சு அவங்க வாழ்க்கையிலையும் அவங்க நினைச்ச இலக்க அடையிறாங்க. இப்போ இந்த உறுதிமொழிய எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கறதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே வச்சிருக்கேன், அது எனக்கு நிச்சயமா வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும். எனக்கு எல்லா சூழ்நிலைகளையும் எப்பேற்பட்ட சிக்கல்களையும் எதிர்கொள்ற ஆற்றல் எனக்குள்ள இருக்கு. என்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் ஒரு புது வாய்ப்புகளையும் புது பாதையையும் உருவாக்குது. நான் தெளிவான எண்ணத்தோட தான் செய்யறேன். எல்லா சூழ்நிலைகள்ல இருந்தும் நான் ஒரு விஷயத்த கத்துக்கிறேன். அந்த சூழ்நிலைகள் எல்லாமே என்னுடைய முன்னேற்றத்துக்கு மட்டும்தான் வழிவகுக்குது. என் வாழ்க்கைய நானே முடிவு செய்யறேன். அந்த முடிவு சரியான முடிவா தான் இருக்கும். அதை சரியான வழியிலேயே என்னால கொண்டு போக முடியும். என்னுடைய முடியாது அப்படிங்கிற பழைய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே மறைஞ்சு முயற்சி செஞ்சா எல்லாமே சாத்தியம் அப்படிங்கிற புதிய நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே நினைக்கிறேன். இந்த பிரபஞ்சம் அளவில்லாத சக்தியை வச்சிருக்கு. அந்த சக்தியை என்னால தொடர்பு கொள்ள முடியுது. நிச்சயமா வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரியான நேர்மறை எண்ணங்களை உறுதிமொழியா எடுத்துக்கிட்டு கடின உழைப்பையும் நாம செலுத்தணும்னு வைங்களேன், உறுதியான வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். இப்படி வாழ்க்கையில நான் என்ன வாங்கணும்னு முடிவு பண்ணி அதுக்கான கடின உழைப்ப போட்டு கூடவே உறுதிமொழி சக்தியோட வெற்றி அடைஞ்ச பல பேரை நாம நம்ம வாழ்க்கையில ஒரு உந்துதலுக்கான உதாரணமா பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். உன்னால இனிமே நடக்கவே முடியாது, உன்னால இனிமே ஆடவே முடியாது, உன்னால வாழ்க்கையில முன்னேறவே முடியாது அப்படின்னு சொல்றவங்க முன்னாடி அவங்களோட சுய முயற்சியில நேர்மறை எண்ணங்களோட உந்துதல்ல பிரபஞ்சத்தோட உதவியோட, முக்கியமா இந்த எபிசோட்ல சொன்ன மாதிரி என்னால உறுதியா இதை செய்ய முடியும், இதை நான் பண்ணியே காட்டுவேன் அப்படிங்கிற உறுதிமொழியோடைய அசைக்க முடியாத சக்தியால அதை செஞ்சு முடிப்பாங்க. நிச்சயமா வாழ்க்கையில வெற்றியும் அடைவாங்க. அத்தியாயம் 7. தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, தோல்வி கூட ஒரு நாள் உங்களை வெறுத்து ஓடும். ஆமாங்க, தொடர் முயற்சி, தினசரி பயிற்சி, குறையாத புத்துணர்ச்சி, ஆசைய அடையணுங்கிற ஆசை, இது எல்லாமே ஒரு குறிக்கோளை நோக்கிதான் இருக்கும். ஒரு விஷயம் நடக்கணும்னா அதுக்கான முயற்சிய தினமும் உத்வேகம் குறையாம ஒவ்வொரு நாளும் அதிகமாகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா அந்த விஷயம் நடந்தே தீரும். இது நடக்கும் அப்படின்னு நாம நம்பணும், நம்மள மட்டுமே நாம நம்பணும். அதுக்கான முயற்சிய அயற்சியே இல்லாம அனுதினமும் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறதுதான் வெற்றிக்கான தேவைன்னே சொல்லலாம். பொதுவாவே தினமும் செய்யற ஒரு வேலைய தொடர்ந்து செய்யற அந்த வேலைய செய்யறத நிறுத்துற வரைக்கும், இல்லனா அப்படி செய்யற அந்த வேலைய மாத்துற வரைக்கும், அது வரைக்கும் இருக்கிற வாழ்க்கை நடைமுறைய மாத்தவே முடியாது. ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் அப்புறம் ஒழுக்கங்கள் இதோட அடிப்படையில கட்டமைக்கப்பட்ட ஒரு தினசரி வழக்கம் இல்லனா பழக்கம் அப்படிங்கறது நம்மள வெற்றிகரமானவர்களா மத்த எல்லார்கிட்ட இருந்தும் தனியா பிரிச்சு காட்டும். ஏன்னா ஒரே விஷயத்த ஒரு வெற்றிக்கான முயற்சியா அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யறதுக்கான தாக்கமும் சக்தியும் அதுக்கான பலனும் அதீதமா இருக்கும். இதை எப்படி சொல்லணும்னா, உங்களுடைய எதிர்காலம் உங்களோட அன்றாட வாழ்க்கை முறையில தெரியும்.
இதை இன்னும் வேற கோணத்துல பார்த்தோம்னா உங்களோட எதிர்காலத்தோட ரகசியம் உங்களோட தினசரி வாழ்க்கையிலேயே மறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். எதிர்மறையான எண்ணங்களை நம்ம கூட வச்சுக்காம நேர்மறையான எண்ணங்கள் கூட எதிர்காலத்துக்காக எத்தனிக்கிறது ரொம்பவும் முக்கியம். ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்றப்போ நமக்கு அது நடக்காம போயிடுமோ, நம்மளால இத பண்ண முடியாம போயிடுமோ, நமக்கெல்லாம் இது கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணமே தோல்விக்கான திறவுகோல் தான். உளவியல் ரீதியா இந்த எதிர்மறை எண்ணம் நமக்கான வெற்றிய நமக்கே தெரியாம நம்ம கிட்ட இருந்து தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கும். நமக்கு நம்மளோட முயற்சி மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், இருந்தாலும் வெற்றி தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும். அதுக்கான காரணமே தெரியாது. அப்போதான் இந்த எதிர்மறையான எண்ணம் இன்னும் தலை தூக்கும். இந்த சமயத்துல நாம தினமும் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த வெற்றிக்கான முயற்சியா அந்த தீவிர முயற்சிய இன்னும் தொடர்ந்து அதீத ஈடுபாடோட செய்ய ஆரம்பிக்கணும். அப்படி செய்யறப்பதான் நாம தோத்துருவோம், நமக்கு அது கிடைக்காது, நம்மளால முடியாது அப்படிங்கிற அந்த எதிர்மறை எண்ணங்கள் மறைஞ்சு நாம ஜெயிப்போம். நமக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிற நேர்மறை எண்ணங்கள் இன்னமும் விஸ்வரூபமா விருத்தி அடைஞ்சு நம்மள வெற்றியோட வாசலுக்கு நம்மள கூட்டிட்டு போகும். பொதுவா ஒரு விஷயத்த 48 நாள் தொடர்ந்து நாம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த விஷயம் அப்படியே நமக்குள்ள பழகிடும் அப்படின்னு பிரபல அமெரிக்கன் எழுத்தாளர் டான் மில்லர் அவருடைய புத்தகத்துல சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு நம்ம உணவு பழக்கங்களை மாத்திரதா இருக்கட்டும், இல்ல காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும், நம்ம உடலை கட்டுக்கோப்பா வச்சுக்கணும் அப்படின்னு எதுவா இருந்தாலுமே அத ஒருநிலைப்படுத்தி செஞ்சுட்டே வந்தோம்னா நிச்சயமா நாம அதுவாவே மாறிடுவோம். அதுக்கான பலனும் நம்ம கண்ணு முன்னாடியே கிடைக்கும். எப்படி நம்மளுடைய விருப்பங்களை நம்ம ஆசைகளை நம்ம ஒருநிலைப்படுத்துறதுன்னு யோசிச்சோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மெடிடேஷன், யோகா தான் நமக்கு நினைவுக்கு வரும். ஆமாங்க, ஒரு விஷயத்தை பத்தி தொடர்ந்து யோசிக்கிறதுக்கும் நம்ம மனசை நாம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கும் நம்ம மனசு சொல்ற விஷயத்த நாம கேட்கறதுக்கும் இந்த யோகா ரொம்பவே உதவியா இருக்கும். இப்போ ஒரு நாள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிமையான நேரம் அப்படின்னு நிச்சயமா இருக்கும். அந்த நேரத்துல நீங்க ரிலாக்ஸா உட்கார்ந்து உங்க மனசை நீங்க ஒரு நிலைப்படுத்துங்க. உங்க உடம்பு ரிலாக்ஸா இருக்குன்னு நீங்க உணர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம மூச்சு வெளியே போறதையும் உள்ள போறதையும் கவனிங்க. ஒரு நிமிஷத்துக்கு மேல அதை மட்டுமே கவனிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமானதா இருக்கிற மாதிரி உணர்வீங்க. நீங்க உங்க மூச்சை கவனிக்கும் போது உங்க எண்ணங்கள் உங்க மூச்சு மேல மட்டும் இல்லாம உங்க மனசுல என்னென்ன சிந்தனைகள் யோசனைகள் வச்சிருக்கீங்களோ அங்க உங்க மனசு போய்கிட்டே தான் இருக்கும். அந்த சமயத்துல நீங்க உங்க மனசை மறுபடியும் ஒருநிலைப்படுத்தி உங்க மூச்சை கவனிக்கணும். இப்படி அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கிற உங்க எண்ணங்களை இழுத்து பிடிச்சு ஒரு விஷயத்து மேல மட்டும் கவனத்தை கொண்டு வாங்க. இப்படி தொடர்ந்து பண்றதுனால நம்ம மைண்டும் அதுக்கு பழகிடும். அந்த மாதிரி நேரத்துலதான் நீங்க என்னவா ஆகணும்னு நினைச்சிருக்கீங்களோ அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைச்சு உங்க ஆழ் மனசுல பதிய வைங்க. இதையே தினசரி வழக்கமாகவும் முக்கியமான பழக்கமாகவும் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகி உங்க மன உறுதியும் பல மடங்கு பலமாகி அது ஒரு அசைக்க முடியாத பேராற்றலா மாறி உங்க வெற்றிக்கு உறுதுணையா இருக்கும். நீங்க வாழ்க்கையில வெற்றி அடைய இன்னொரு நல்ல பயிற்சி எதுன்னா அது உங்க இலக்குகளை மற்றும் உங்க ஆசைகளை அடையறதுக்கான அன்றாட நடைமுறைகளை தொடர் பதிவேற்றம் பண்றதுதான். இதை இன்னும் சுலபமா சொல்லணும்னா உங்க பர்சனல் டைரியில உங்க கனவை ஆசைகளை அடையறதுக்காக நீங்க எடுத்த முயற்சிகளை அதுக்கான அன்றாட பயிற்சிகளை வாழ்க்கை நடைமுறைகளை எழுதி வைக்கிறது தான். இப்படி எழுதி வைக்கிறதுனால என்ன ஆகும்னு யோசிச்சோம்னா உங்களுடைய கனவுகளை உங்க எண்ணங்களை தினமும் உங்க கண்ணு முன்னாடி ஒரு காட்சியாவோ இல்ல வார்த்தைகளாவோ பாக்குறதுக்கான வாய்ப்புகளை உண்டாக்குது. இதனால உங்க ஆசைகளோட வெளிப்பாடு இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நேர்மறையான எண்ணம் உண்டாகும். பிரபஞ்சம் ஏற்கனவே உங்க கனவு வாழ்க்கைய உங்களுக்கு கொடுத்த மாதிரி நீங்க உணர்வீங்க. நல்ல மாற்றங்களுக்கு உங்க மனசும் உங்க எண்ணங்களும் ஒத்து போகும். இப்படி உங்களுடைய உணர்வுகளுக்கு உணர்வு பூர்வமான கவனம் செலுத்துறதுனாலையும் உங்க இலக்க சீக்கிரமாகவே அடைஞ்சிட முடியும். சிறு துளி பெரு வெள்ளம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம், கேட்டிருப்போம் இல்லையா? அதாவது ஒரு சின்ன முயற்சி ஒரு பெரிய வெற்றிக்கான திருப்பு முனையாகவும் உதவிகரமாகவும் ஒரு முக்கிய படியாகவும் இருக்கும். இது ஒரு சின்ன முயற்சி தானே, சின்ன படிதானே, இதனால என்ன நடந்துட போகுது அப்படிங்கிற எதிர்மறையான எண்ணங்களை தாண்டி அந்த சின்ன சின்ன அடிகளையும் முயற்சிகளையும் தொடர்ந்து விடாம தொடர் நடவடிக்கையா வாழ்க்கை நடைமுறையா மாத்திட்டோன்னு வைங்களேன், அதுவே நேர்மறை எண்ணங்களா மாறி அந்த முயற்சிகளுக்கு சரியான பலனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை உண்டாக்கும். ஒரு அடிய முழு நம்பிக்கையோட எடுத்து வச்சா அடுத்து வைக்க வேண்டிய அடிகளும் தானாவே அமையும், அதுக்கான வழிகளும் அமையும். அதனால நம்ம எண்ணங்களுக்கான முயற்சியையும் முயற்சிக்கான நடைமுறை வழிகளையும் சின்ன சின்ன அடிகளா ஒவ்வொன்னா எடுத்து வச்சா அத மனசார நம்பினா அதுக்கான பலனும் வெற்றியும் உங்க கை மேல கிடைக்கும் அப்படிங்கறத யாராலையும் மாத்த முடியாது. நாம இவ்ளோ நேரம் கேட்ட முயற்சிகளோட செயல் வடிவங்களையும் அதுக்கான பயன்களையும் வரப்போற எபிசோட்ஸ்ல மிஸ் பண்ணாம கேளுங்க. அத்தியாயம் 8. உலகத்தோட மிக சிறந்த சொல் செயல் அப்படின்னு ஒரு படத்துல சொல்லிருப்பாங்க. அது உண்மைதாங்க. நாம எதை நினைக்கிறோமோ அது நடக்கிறதுக்கோ இல்ல எண்ணங்கள் உண்மையா மாறணும்னாலோ அதுக்கு மிக முக்கியமான தேவை என்னன்னா செயல். ஒரு செயலை செய்யறனால மட்டும்தான் நாம நினைச்சது
நாம எதிர்பார்க்கறது, நம்ம எண்ணங்கள் நம்மளுடைய கண் முன்னாடி இருக்கும். ஒரு செயலை செய்யறதுக்கு நேரம், காலம், இடம், சூழ்நிலை இப்படி எல்லாமே ரொம்ப அவசியம். ஆனா நாம செய்யற செயல் நல்லதா இருக்கும்னா, அதனால யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையோ தொந்தரவோ இருக்காதுன்னா, அந்த செயல் செய்யறதுக்கு நேரமோ காலமோ இடமோ சூழ்நிலையோ சரியாதான் இருக்கணும்னு தேவையே இல்லை. நம்ம எண்ணங்களும் அதுக்கான காரணங்களும் சரியாவும் உண்மையாவும் இருக்கோம்னா, அந்த செயல் நடக்கிறதுக்கு அதுக்கு தேவையான ஏதுவான எல்லா விதமான சூழ்நிலைகளை அந்த எண்ணங்களே அமைச்சு கொடுக்கும். ஏன்னா நம்மளுடைய நல்ல எண்ணங்களுக்கு அவ்வளோ வலிமை இருக்கு. இந்த பிரபஞ்சம் அதுக்கு உதவி பண்ணோன்னு நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்த இயக்க விதிகள்ல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு நல்ல எண்ணத்தோட வெளிப்பாடு நல்லதா இருக்கணும்னா அந்த எண்ணங்களுக்கு ஏத்த உண்மையான செயல்களும் இருக்கணும். நம்மளோட எண்ணங்கள், உணர்வுகள், அப்புறம் நம்பிக்கைகள் இது எல்லாத்துக்குமான வெளிப்பாடு நாம செய்யற செயல் மூலமா தான் உருவாக்கப்படுது. ஒரு சிறந்த வெளிப்பாட்டுக்கு அதுக்கேத்த சரியான நடவடிக்கை தேவை. அது மட்டும் இல்லாம ஒரு செயலை சிறப்பா செய்யறதுக்கு ரொம்ப முக்கியம் நம்மளோட எண்ணங்கள் மேல நாம வைக்கிற நம்பிக்கை தான். அப்படி நாம நம்பிக்கை வைக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமா அப்புறம் அவசியமா இருக்கணும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். பொதுவா ஒரு விமானத்துல இருந்து குதிக்கிறத பத்தி நாம கேள்விப்பட்டிருப்போம். அப்படி அவ்வளவு உயரத்துல இருந்து குதிக்கணும்னு யோசிக்கிறப்போ அந்த பாராஷூட் மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கணும்னு நமக்கு தெரியும். ஒருவேளை அந்த பாராஷூட் சரியா வேலை செய்யாதுன்னு நினைச்சா எப்படி அவ்வளவு உயரத்துல இருந்து கீழே குதிக்கிறதுன்னு சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் பாராஷூட் மேல இருக்கிற நம்பிக்கையை குறைக்கும். அதனால கீழே குதிக்கிறத நிறுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஆனா பாராஷூட் மேல முழு நம்பிக்கை வச்சு கீழே குதிக்கலான்னு முடிவு பண்ணின அடுத்த நிமிஷம் கீழே குதிக்கிறதுக்கான தைரியம் அதிகமா நம்ம கிட்ட வந்துரும். இதே மாதிரிதாங்க நம்மளுடைய எண்ணங்கள் மேல நாம முழு நம்பிக்கை வச்சு நம்ம செயல்களை இயக்க ஆரம்பிச்சோம்னா அது வெற்றியை நோக்கி நம்மள கூட்டிட்டு போய்கிட்டே இருக்கும். அதுக்கு இந்த பிரபஞ்சம் உதவி பண்ணுங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அந்த நம்பிக்கை எவ்வளவு உறுதியா இருக்கணும்னா இதுதான் இந்த பிரபஞ்சத்து மேல நாம வைக்கிற இறுதி நம்பிக்கையா இருக்கணும். அப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னா அதுக்கான முயற்சிய நாம மட்டும்தான் பண்ண முடியும். நமக்காக வேற யாரும் முயற்சி பண்ண முடியாது இல்லையா? முடிவு எதுனாலும் நாம தான் எடுக்கணும். அந்த முடிவு எதுனாலும் அதுக்கான பலன் எதுனாலும் நாம மட்டும்தான் அதுக்கு பொறுப்பு. அதை முழுசா அனுபவிக்க வேண்டியது நாம தான். அதுல வேற யாருக்குமே பங்கு இருக்காது. பொதுவா ஒரு செயல் விதி எப்படி இருக்கும்னா, நாம ஒரு விஷயத்துக்கான முயற்சிய நாம செய்யும் போது முதல் முயற்சியிலேயே நமக்கான வெற்றி கிடைச்சிடாது. அதுக்கு பேரு தோல்வி. நாம பொதுவா கேள்விப்பட்டிருப்போம், தோல்விதான் வெற்றிக்கான முதல் படின்னு. அந்த தோல்வியை ஏத்துக்கிறதுக்கான மன தைரியம் நமக்கு இருக்கணும். அப்பதான் வெற்றியை நோக்கி நடக்கிறதுக்கான தைரியம் இன்னும் அதிகமா மாறும். அந்த தைரியம் தான் நமக்கு இன்னும் போராடணுங்கிற எண்ணத்தை அதிகமாக்கும். இப்போ வெற்றி நம்ம பக்கத்துல வாய்ப்புகளை இன்னும் அதிகமாக்கும். இப்போ இந்த எண்ணங்கள் செயல் வழியில வெற்றியா மாறுறதுக்கு நிறைய நம்பிக்கையும் சரியான திட்டமும் இருக்கணும். இதுக்கு நான் கேள்விப்பட்ட ஒரு கதையை சொல்றது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு வசதியான வீட்டுல வேலைக்கு வந்துகிட்டு இருக்க பொண்ணோட மகளுக்கு படிப்பு நல்லா வரும். ஆனா படிக்க வைக்க அவங்களுக்கு வழி இல்ல. இருந்தாலும் படிக்க வைக்கணும்னு ஆசை இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த வசதியான வீட்டுக்கார வயசான பெண்மணி என்ன பண்றாங்கன்னா அந்த குழந்தைக்கு படிக்க வைக்க உதவி பண்றாங்க. இதுக்கு அவங்க வீட்லயும் பெரிய எதிர்ப்பு தான். ஆனா அந்த எதிர்ப்பெல்லாம் தாண்டி உதவி பண்ணணும்ன்ற அந்த தீர்க்கமான எண்ணமும் அதுக்கான அவங்களோட முயற்சியும் அந்த குழந்தைக்கு படிப்பை கொடுத்துச்சு. அந்த குழந்தையும் நல்லா படிச்சு அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல இடத்தை அடைஞ்சாங்க. இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த வயசான பெண்மணி யாரு படிச்சா என்ன, வாழ்க்கையில யாரு முன்னேறினா நமக்கு என்ன அப்படின்னு இல்லாம திறமையான ஒரு பொண்ணு அவங்க வாழ்க்கையில முன்னேறணும். அந்த பெண்ணுடைய திறமை அவங்க வீட்டு வறுமை காரணமா அப்படியே போயிடக்கூடாது. அந்த பொண்ணு அவ வாழ்க்கையில முன்னேறினா அந்த குடும்பமே முன்னேறும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அந்த பெண்ணை அவங்க மேற்கொண்டு படிக்க வச்சாங்க. அவங்க அந்த பெண்ணை படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சதோட நிக்காம அதை செயலாவும் செஞ்சாங்க. அதுல அந்த பெண் மட்டும் வெற்றி அடையலங்க. அந்த வயசான பெண்மணியும் தன்னுடைய சரியான நேர்மறை எண்ணங்களுக்கான வெற்றியையும் அவங்க நினைச்சத சாதிச்ச சந்தோஷமும் அடைஞ்சாங்க. இப்படிதாங்க நம்மளுடைய எண்ணங்களும் நல்ல காரணங்களுக்கான செயலா இருக்கணும். அந்த செயலை மனசார பண்ணும்போது நாம நினைச்சத இந்த பிரபஞ்சம் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சரியான எண்ணமும் அதுக்கான உண்மையான முயற்சியும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நமக்கு கண்டிப்பா வெற்றியை தேடி தரும் அப்படிங்கறதுதான். பொதுவா ஒருத்தரோட பெயர் இந்த உலகத்துல நிலைச்சு இருக்கணும்னா அது அவங்களுடைய செயல்னால மட்டுமே தான். நாம என்ன செய்யறோமோ, என்னவா ஆகணும்னு நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய அடையாளம். நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த காரணங்களே நாம அந்த செயல் செய்யறதுக்கு உந்தி தள்ளுது. நீங்க நல்ல எண்ணங்களுக்காக எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நல்ல செயலுக்கான அடியா எடுத்து வைங்க. இப்போ நான் நல்லா படிக்கணும், அப்படி நல்லா படிச்சா நல்ல வேலை கிடைக்கும், அறிவுபூர்வமான சிந்தனைகளும் வரும், அதன் மூலமா என் வாழ்க்கைய என் விருப்பப்படி முன்னேற்ற பாதையில கொண்டு போக முடியும். இப்படி நீங்க நல்லா வளர்றதுக்கான செயலா இந்த படிப்பு இருக்கு. அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தருடைய திறமைக்கான செயலா அவங்க வாழ்க்கை முறை அமையுது. நாம கனவு மட்டுமே காணாம
அதை அடையறதுக்கான செயலையும் துரிதமா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது நீங்க தூங்குறப்போ கனவு காண்றது கனவு இல்ல, உங்களை தூங்க விடாம பண்றதுதான் உங்களுடைய உண்மையான கனவு அப்படின்னு நம்ம ஏபிஜே சார் கூட சொல்லிருக்காரு. அந்த கனவை அடையிற வரைக்கும் முயற்சிகளை உங்களுடைய நேர்மறை எண்ணங்களோட செயலா செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா வெற்றியோட உங்க வாழ்க்கையும் அழகானதா மாறும். இதன் தொடர்ச்சியான இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல மிஸ் பண்ணாம கேளுங்க. அத்தியாயம் 9. வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமையறதில்ல. சில பேருக்கு அது சுலபமான பாதையா இருக்கு, பல பேருக்கு அது கரடு முரடு நிறைஞ்ச வழிகள் எல்லாமே சவால்கள் நிறைந்த ஒரு பாதையா தான் இருக்கு. ஆனா அந்த சவால்களை எல்லாம் சந்திச்சு நம்மளுடைய விடா முயற்சியினால அதை எதிர்த்து போராடி வெற்றி அடைஞ்சோம்னா அது ஒரு நிரந்தர வெற்றியாவும் யாராலையும் அசைக்க முடியாத வெற்றியாவும் இருக்கும். நம்ம வாழ்க்கையே நமக்கு ஒரு சவால் தானுங்க. அதுல நாம சந்திக்கிற பல பிரச்சனைகளை கடந்து வந்து நாம நினைச்சத நம்ம வாழ்க்கையில நம்ம நல்ல எண்ணங்களோட நம்மளுடைய உதவியால அடையிறதுதான் மிகப்பெரிய சாதனை. பல பேர் அந்த பாதையில பயணிக்கிறப்போ பாதி வழியிலேயே நின்னுடுறாங்க. சில பேரு இதுதான் பாதை, இப்படித்தான் இருக்கும், நான் அதை கடந்து என் வெற்றியை அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற வெறியோடவும் அவங்களுடைய விடா முயற்சியோடவும் அவங்க விரும்பின இலக்க அடையிறாங்க. எப்படி அவங்களால மட்டும் இது சாத்தியமாச்சு, எப்படி அவங்க பல கஷ்டங்களை தாண்டி முன்ன வர முடிஞ்சது அப்படிங்கறதையும் நாம தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கை உங்களை எத்தனை தடவை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இதெல்லாமே உங்களை ஒரு சிறந்த வெற்றி அடைந்த மனிதனா மாத்துறதுக்கான வழிகள் தான். சவால் அப்படிங்கிற வார்த்தைய அப்படியே மாத்தி சொன்னோன்னு வைங்களேன், வாசல் அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதே மாதிரி தாங்க ஒவ்வொரு சவால்லையும் அதுக்கான வாசலும் தீர்வும் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி ஒரு வார்த்தைய நாம மாத்தி வாசிச்சா ஒரு புதிய வார்த்தை கிடைக்குதோ அதே மாதிரிதான் வாழ்க்கையிலையும் ஒரு சோதனைய சாதனையா நிச்சயமா நம்மளால மாத்தி காட்ட முடியும். எப்படின்னா நமக்கு வர கஷ்டத்தை கஷ்டமா மட்டுமே பார்க்காம அதை ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு அதுக்கான தீர்வை மாத்தி மாத்தி யோசிச்சாலே போதும், அதுக்கான தீர்வை நம்ம கண்ணு முன்னாடியே வந்து நிக்கும். நாம எப்படி அதை அணுகுறோங்கிறத பொறுத்துதான் இருக்கு. எந்த பிரச்சனை வந்தாலுமே அதை கொஞ்சம் தள்ளி வச்சே பாருங்க. என்னால இதுக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு எதிர்மறை எண்ணங்களோட கையாளுறோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா அது நம்மள இன்னும் குழப்பிதான் விட்டுடும். எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு அப்படிங்கறத முழுசா மனசார நம்பணும். இந்த பிரச்சனையை இப்படி கையாளலாம், இது பண்ணா இது இப்படி சரியா இருக்கும் அப்படின்னு மறுபடியும் தீர்வை நோக்கி மட்டுமே உங்களுடைய அடிகள் இருக்கணும். இந்த நேர்மறை எண்ணங்களே உங்களை தீர்வை நோக்கி கூட்டிட்டு போகும், விடையையும் கொடுக்கும். நீங்க உங்க வாழ்க்கையில அடைய நினைக்கிற இலக்க முடிவு செஞ்சீங்கன்னா அந்த இலக்க அடையிற பாதை எவ்வளவு கஷ்டமான பாதையா இருந்தாலுமே அதுல நீங்க பயணம் செஞ்சுதான் ஆகணும். அப்படி நம்ம போற பாதை எப்பவுமே நமக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னா நிச்சயமா அது அப்படி இருக்காது. நாம நினைக்கிறத தாண்டி அந்த பாதை ரொம்ப கஷ்டமாவும் எதிர்பார்க்காத பல திருப்பங்களோடவும் தான் காத்துக்கிட்டு இருக்கோம். எடுத்த உடனே நாம நினைக்கிற இடத்துக்கு அது நம்மள கொண்டுட்டு போயிடாது. நமக்கு சாதகமான சூழ்நிலைகள் சில சமயம் இருக்கும், பல சமயம் நாம அந்த சூழ்நிலைய சாதகமாக்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில முன்னேற எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் அது நமக்கு கத்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். பல சமயங்கள்ல என்னால முடியல, எனக்கு ஆசை கனவு லட்சியம் இதெல்லாம் வேணாண்டா சாமி அப்படின்னு உங்களுடைய விருப்பத்தை கூட விட்டு கொடுக்கற அளவுக்கு அந்த பாதையில ஏகப்பட்ட தடைகள் இருக்கலாம். இப்படி ஏற்படுற தடைகளை எல்லாம் எப்படி பொறுமையாகவும் அறிவு பூர்வமாகவும் கடின உழைப்பாலையும் உங்களுடைய நல்ல எண்ணங்களாலையும் கையாளணும் அப்படின்னு அந்த தடைகளை எல்லாம் எப்படியெல்லாம் தகர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. உங்களை நீங்களே நம்பலனா வேற யார் நம்புவாங்க? முதல்ல உங்க மேல நம்பிக்கை வைங்க, எல்லாமே சாத்தியம் அப்படின்னு நம்புங்க. அந்த நம்பிக்கை உங்கள ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குறத நீங்களே உணர்வீங்க. இன்னும் சொல்ல போனா நம்பிக்கை அப்படிங்கறது வெற்றியோட வரும். ஆனா வெற்றி நம்பிக்கை இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் வரும். ஒருத்தர் வாழ்க்கையில முன்னேற முடியலன்னா அவங்கள சுத்தி இருக்கிற நபர்களையும் சூழ்நிலைகளையும் காரணம் சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை இல்ல. நீங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நீங்க மட்டும்தான். உங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் மட்டும்தான் காரணம். அது பயமா இருக்கலாம், உங்க மேல உங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகமா இருக்கலாம், முக்கியமா பொறுமை இல்லாமையா கூட இருக்கலாம். இது எல்லாமே நிச்சயமா உங்க வாழ்க்கையில உங்களை ஒரு அடி எடுத்து வைக்க கூட தடை போடும். இப்ப சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறாம இருக்க நீங்களும் உங்க எதிர்மறை எண்ணங்களும் தானே காரணம். இன்னும் இதை சுலபமா சொல்லணும்னா உங்க கூடவே இருக்கிற உங்க சூழ்நிலையிலேயே வாழற உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒருத்தர் வாழ்க்கையில அவங்க நினைச்சதை அடைஞ்சிருப்பாங்க. அது உங்க நண்பர்களா இருக்கலாம், உங்க உறவினர்களா இருக்கலாம், இன்னும் சொல்ல போனா உங்க கூட பிறந்தவங்களா கூட இருக்கலாம். எப்படி அவங்களால மட்டும் அவங்க நினைச்ச இலக்க அடைய முடியுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா அவங்க உங்கள இருந்து இன்னும் கொஞ்சம் வேறுபட்டிருப்பாங்க. அதாவது முழுக்க முழுக்க நேர்மறை சிந்தனைகளோட இத சாதிச்சே ஆகணும் அப்படிங்கிற விடாப்பிடியான குணத்தால உங்ககிட்ட இருந்து மாறுபட்டிருப்பாங்க. அப்புறம் மேல சொன்ன மாதிரி அவங்க நிர்ணயித்த பாதையில பயம் இல்லாம, அவங்க மேல துளி கூட சந்தேகம் இல்லாம பொறுமையா அந்த பாதையை நோக்கி மட்டுமே அவங்களுடைய சிந்தனையை எல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்களுடைய முழு கவனமும் எப்படி அதை அடைய முடியும் அப்படிங்கிற சிந்தனையிலேயே இருக்கும்.
உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எல்லாருமே படிக்கிறோம், பரீட்சை எழுதுறோம். ஆனா ஒரு சில பேரால மட்டும் எப்படி அந்த தேர்வுல முழு மதிப்பெண்களை எடுக்க முடியுது? ஏன்னா அவங்க இலக்கு முழுக்க முழுக்க நான் இந்த தேர்வுல எல்லா பாடத்திலையும் முழு மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு அவங்க ஆசை, கனவு, இன்னும் சொல்ல போனா அது அவங்களுடைய லட்சியமாவே கூட வச்சிருப்பாங்க. இப்படி இவங்க நினைச்சது மட்டும் இல்லாம அதுக்கான முயற்சிகளை பயிற்சிகளா எடுத்து ஒவ்வொரு நாளும் கால நேரங்களை சரியா கணிச்சு அவங்களுடைய மொத்த சிந்தனையையும் அதுலயே செலுத்தி இருப்பாங்க. ஈர்ப்பு விதியோட உதவியினாலையும் அவங்களுடைய நேர்மறை எண்ணங்களோட சக்தியினாலையும் இதை சாதிச்சு காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய உதாரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். உங்க வாழ்க்கையில முன்னேற சில வழிகளை நீங்க கடைபிடிச்சாலே போதும், நிச்சயமா எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம நீங்க நினைச்ச இடத்தை உங்களால அடைய முடியும். எப்படின்னா, உங்களை நீங்க எப்பவுமே பரபரப்பா, அதாவது ரொம்ப பிஸியா வச்சுக்கணும். உங்களுக்கு பிடிச்ச உங்க திறமைக்கு ஏத்த ஏதாவது ஒண்ணு சந்தோஷமா நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு எது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை முழுசா உங்ககிட்ட இருந்து ஒதுக்கிட்டு உங்களுடைய நேரத்தை அதுக்காக செலவிடாம உங்களுக்கு எது நிறைய சந்தோஷத்தை கொடுக்குதோ அதுல உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. உங்களுக்கு பிடிச்ச இலக்க அடையறதுக்கு சரியான கால நேரமும் ரொம்பவே முக்கியம். தெளிவான மனநிலையிலேயே இருங்க. உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவி செய்த நபர்களை, உங்களை மாதிரியே நேர்மறை சிந்தனை, பிரச்சனைகளை சமாளிக்கிற எண்ணங்களோட இருக்கிறவங்கள உங்களை சுத்தி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. எல்லாமே நம்ம எண்ணங்களோட சக்திகள் தான். நம்ம வாழ்க்கையில நாம முன்னேறணும் அப்படின்னு நினைச்சு ஒரு அடி எடுத்து வைங்க. அந்த இலக்க அடையிற வரைக்கும் நல்ல எண்ணங்களோட நிக்காம ஓடிக்கிட்டே இருங்க. இந்த பிரபஞ்சம் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்யும். நீங்க விரும்பினதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இதன் தொடர்ச்சியான இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்த எபிசோட்லயும் மிஸ் பண்ணாம கேளுங்க. அத்தியாயம் 10. ஒரு சூப்பரான டாபிக்கோட கடைசி எபிசோட்ல இப்ப நம்ம இருக்கோம். இப்போ எல்லாருக்கும் இந்த பிரபஞ்சத்தோட சக்தியும் ஈர்ப்பு விதியோட பலனும் என்ன அப்படிங்கறது புரிஞ்சிருக்கும். நீங்க நினைக்கிற விஷயங்களையும் அசைக்க முடியாத நேர்மறை எண்ணங்களும் உங்களுடைய கடின உழைப்பும் விடா முயற்சியும் எப்படி இந்த ஈர்ப்பு விதியோட ஒத்து போய் நீங்க வாழ்க்கையில அடைய நினைச்ச இலக்க அடைய உறுதுணையா இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பொதுவா எல்லாருமே வாழ்க்கையில வெற்றி அடைய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அப்படி இருந்தோம் நிறைய பேரால ஏன் அந்த வெற்றியை அடைய முடியாம இருக்கு? எதனாலனா அவங்களுக்கு அந்த ஈர்ப்பு விதியோட சக்தியும் மனித எண்ணங்களோட சக்திய பத்தின தெளிவுரையும் இல்லாம இருக்கிறதும், அது மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கிறதும் தான் காரணம். இன்னும் சொல்ல போனா அவங்க மேலேயே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கிறது தான் காரணம். இந்த பிரபஞ்சத்துல ஒரு எண்ணம் செயல் வடிவில பயணம் பண்ணி ஒரு உருவா, ஒரு பயனா, ஒரு பலனா நிறைவேறதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்மள சுத்தியும் இந்த பிரபஞ்சத்தை சுத்தியும் சுழன்றுகிட்டு இருக்கிற இயக்கத்துக்கு அடித்தளமாக இருக்கிற ஈர்ப்பு விதிகள் தான். இந்த ஈர்ப்பு விதிகள் நல்ல எண்ணங்களுக்கு மட்டும்தான் உதவி பண்ணும். தப்பான எண்ணங்களுக்கு உதவி பண்ணாது அப்படின்னு எதுவும் இல்ல. ஆனா எண்ணங்கள் எவ்வளவு ஆழமா இருக்கு அப்படிங்கறதுதான் ஈர்ப்பு விதிகளோட ஈர்ப்பையும் ஈர்ப்பு விதிகளோட சக்தியையும் உறுதிப்படுத்துது. ஈர்ப்பு விதிகளுக்கு பாரபட்சமே இல்ல. இவங்களுக்கு தான் இது நடக்கும், இவங்களுக்கெல்லாம் இது நடக்காது அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஒரு எண்ணத்தை எவ்வளவு தீவிரமா, எவ்வளவு உண்மையா, எவ்வளவு தேவையா நினைச்சு விடாமுயற்சியோட பண்றப்போ கண்டிப்பா நல்லதே நடக்கும். இந்த பிரபஞ்சம் அதோட ஈர்ப்பு விதிகள் மூலமா நமக்கு அதை நடத்தி கொடுக்கும். உதாரணத்துக்கு, நம்மளுடைய உடல் நலம் ஆரோக்கியமான நிலைமையில இருக்கணும்னு நம்ம மனசுல நினைச்சா அது தொடர்பான முயற்சிகளை தொடர்ந்து எடுக்கும் போது அதுக்கான பலன்களை கண்ணெதிரே நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கணும், பெரிய ஆளா வரணும், நல்ல பேரு புகழெல்லாம் அடையணும் அப்படின்னு நினைச்சு அதுக்கான நேர்மறையான உண்மையான சரியான வழியை கண்டுபிடிச்சு சதா அதே நினைப்பாகவும் முனைப்பாகவும் இருந்து சாதிக்கிற வரைக்கும் எந்த ஒரு சோதனைகள் வந்தாலும் அதை எல்லாத்தையும் தவிடுபொடியாக்கி இலக்க அடையிறது அப்படிங்கறது ரொம்பவே ஒரு நிறைவை கொடுக்கும். இந்த ஈர்ப்பு விதிய முயற்சியா மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் பயிற்சியாவும் செஞ்சு வாழ்க்கையில முன்னேறினவங்க இந்த உலகத்துல பல பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வயசு வித்தியாசம், பாலின வித்தியாசம், நிற வித்தியாசம், இருக்கிற இட வித்தியாசம் அப்படின்னு எந்த வித்தியாசங்களும் இந்த பிரபஞ்சத்துக்கு இல்ல. ஏன்னா இந்த பிரபஞ்சம் நீங்க, நான் அப்படின்னு எல்லாருக்கும் பொதுவான ஒரு சக்தியுடைய ஆளுமை. அப்படி முன்னேறினவங்க சில பேரை பத்தியும் ஒரு சில வெற்றியை பத்தியும் நம்ம இப்ப பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ல ஆரம்பிச்சு இப்ப நடந்து முடிஞ்ச IPL கிரிக்கெட் மேட்ச் வரைக்குமே இப்ப நாம பாத்துட்டு இருக்கிற ஈர்ப்பு விதிகளால வெற்றி அடைஞ்ச ஒரு நிகழ்வு தான். இதுல சூப்பர் ஸ்டார் அவருடைய வாழ்க்கை எங்க ஆரம்பிச்சு இப்போ எட்ட முடியாத உயரத்தை அடைஞ்சிருக்காரு அப்படின்னா அவருடைய தெளிவான எண்ணமும் எல்லாரை விடவும் தனித்துவமா தன்னை எப்படி முன் நிறுத்துறது அப்படிங்கிற அவருடைய மாறுபட்ட சிந்தனையும் அதை செயல்ல கொண்டு வந்த அவரோட விடாமுயற்சியும் கொஞ்சமும் மாறாத தன்னம்பிக்கையும், இது எல்லாத்துக்கும் மேல அவரை முழுசா நம்பின நேர்மறையான எண்ணங்களும் சிந்தனைகளும் தான் காரணம். இத அவர் ஒவ்வொரு தடவையும் மேடையில பேசுறப்பவே எந்த அளவுக்கு நேர்மறையான எண்ணங்களுக்கு சொந்தக்காரர் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தபடியா வெற்றியாளர்கள் வரிசையில எந்த விதமான முதலீடும் இல்லாம பெரிய அளவுல பின்புலமும் ஒண்ணும் இல்லாம சொந்த கிராமத்தை விட்டு வேற ஊருக்கு வேலைக்காகவும் பிழைப்ப தேடியும் வந்து இன்னைக்கு அவங்களுக்குன்னு ஒரு பெரிய அடையாளத்தை உண்டாக்கின தொழிலதிபர்கள் தான். அவங்க நம்பிக்கையோட எடுத்து வச்ச ஒரு சின்ன முயற்சி
விஸ்வரூப வெற்றியா மாறுச்சு. அவங்களோட அந்த அனுதின உழைப்பினாலையும் அவங்க மேல இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையினாலையும் புது புது வாய்ப்புகளை அவங்களே உருவாக்குனதுனாலையும் மட்டும்தான் அவங்களால இந்த உலகத்துல ஒரு வெற்றி அடைஞ்ச தொழிலதிபரா இன்னமும் நிலைச்சு நிக்க முடியுது. வெளிப்பாட்டின் சக்தியுடைய இன்னொரு உதாரணமா இப்போ சமீபத்துல நடந்து முடிஞ்ச IPL கிரிக்கெட் விளையாட்டை கூட சொல்லலாம். நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். எவ்வளவு நேர்மறையான எண்ணங்கள், எவ்வளவு பேரோட ஆசை, எவ்வளவு பேரோட கனவு, எத்தனை பேரோட எதிர்பார்ப்பு, இது எல்லாத்தையும் உள்வாங்கி வெற்றிக்கான அந்த விளையாட்டை ரொம்ப சிறப்பா விளையாடின CSK அணி வீரர்களோட மனம் தளராத அசராத நம்பிக்கை தான் இவ்வளவு பெரிய வெற்றியையும் அத நேர்லயும் நேரலையிலையும் பார்த்துட்டு இருந்த அந்த அத்தனை பேரோட சந்தோஷத்துக்குமான காரணம். இவ்வளவு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கு கிரிக்கெட் வீரர்களோட கடின உழைப்போட சேர்த்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சேர்ந்து கொடுத்த அந்த பாசிட்டிவ் வைப்ஸ்னு சொல்லப்படுற நேர்மறையான அதிர்வுகளும் எண்ணங்களும் காரணம். அந்த எண்ணங்கள் நிறைவேறணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்புக்கு பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தி கொடுத்த பரிசுதான் இந்த வெற்றி. இது நம்ம ஒரு விஷயத்த உணர்வு பூர்வமா உண்மையா நடக்கும்னு நினைச்சா இந்த பிரபஞ்சம் அது நடக்கிறதுக்கான எல்லா விதமான வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் அதுக்கேத்த மனநிலையும் உருவாக்கி வெற்றியோட பாதைக்கு நம்மள கூட்டிட்டு போகுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நீங்க முதல்ல உணரணும். எனக்கு இதுதான் வேணும், இதை எப்படியாவது நான் அடையணும் அப்படிங்கிறது தான் என்னோட லட்சியம். அத நிச்சயமா ஒரு நாள் நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு நீங்க முதல்ல நம்பணும். உங்க விருப்பத்தை நீங்க அடைஞ்ச மாதிரியே அதை மனப்பூர்வமா நீங்க நம்பணும். அப்படி விருப்பப்பட்டு அடைஞ்ச விஷயங்களை உங்க கண்ணு முன்னாடி காட்சிப்படுத்தி பாருங்க. ஒரு நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த நாள் முடியறதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல்லுங்க. நான் நினைச்ச விஷயத்தை அடையறதுக்கான பாதையில நான் ஒரு அடி எடுத்து வச்சுட்டேன். அந்த விஷயத்துக்கான என்னோட முழு அர்ப்பணிப்பையும் செலுத்தி ஒரு நாள் நான் கண்டிப்பா வெற்றியும் அடைவேன். இந்த பிரபஞ்சமும் நான் கேட்டதெல்லாம் கொடுக்கும். எனக்கு வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். இந்த மாதிரியான நேர்மறை எண்ணங்கள் உங்களை நிச்சயமா சாதிக்க வைக்கும். இந்த பிரபஞ்சத்தோட நாம இணைஞ்சு எப்படி வெற்றி அடையலாம் அப்படிங்கறத இவ்வளவு நேரம் பார்த்தோம். இது வரைக்கும் பார்த்த அத்தியாயங்கள்ல இருந்து இந்த ஈர்ப்பு சக்தி எப்படி நம்மளோட எண்ணங்கள் நிறைவேறதுக்கு உதவி பண்ணுது அப்படிங்கறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதை நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுத்துறதுக்கு சரியான எண்ணங்களை தேர்வு பண்ணி அதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு நேர்மறையான எண்ணங்களோட பயணிச்சு நீங்களும் ஒரு நாள் வெற்றியாளர்கள் வரிசையில இடம் பிடிக்கலாம். அதுக்கு கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு துணை நிற்கும். இதோட தி சீக்ரெட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் ஆடியோ சீரிஸ் முடிவடையுது. குக்கு எஃப்எம்ல இந்த ஆடியோ சீரிஸை வாசிச்சு முடிச்சது நான் உங்க மீனா கணேசன். மறுபடியும் இதே மாதிரியான ஒரு சூப்பரான டாபிக்ல சீக்கிரமாவே சந்திக்கலாம். இந்த ஆடியோ சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இதை பத்தின கமெண்ட்ஸ் எல்லாம் என் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க.